ஹலோ வியூவர்ஸ். வெல்கம் டு மிட் மிஸ்ட்ரி. வெல்கம் டு மிட் மிஸ்ட்ரி. இன்னைக்கு வீடியோல லியோ படம் வரப்போது பாத்தீங்கன்னா அந்த லியோ படத்தோட கதையா சொல்லப்படுற ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸ் படத்தோட கதையை தான் பார்க்க போறோம். ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸ் அப்படின்றதுக்காக அந்த ஹாலிவுட் படத்தோட கதையெல்லாம் பார்க்க போறது கிடையாது. ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸ் காமிக் கதை இருக்கு பாத்தீங்களா, அதை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஏன்னா காமிக் நாவல்ல பாத்தீங்கன்னா ஹாலிவுட் படத்துல இல்லாத எக்கச்சக்கமான செம்ம சுவாரஸ்யமான ட்விஸ்ட் இருக்கும், செம்ம சர்ப்ரைசிங்கான மொமெண்ட்ஸ் இருக்கும். சோ இந்த கதை உங்களுக்கு வேற லெவல்ல கூஸ்பம்ப் கிரியேட் பண்ணும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வீடியோ பாருங்க. அங்க வீடியோ கிளப்லாம் போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி போயிடலாம். அதே நேரத்துல Facebook அண்ட் வாட்ஸ்அப் பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிருங்க. இப்போ வீடியோ கிளப்லாம். இந்த காமிக் நாவலோட ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ஒரு கார் ஆள் நடமாட்டமே இல்லாத ஹைவேல போயிட்டு இருக்கு. அப்படி போயிட்டு இருக்கப்ப தூரமா ஒரு யங் கப்பிள்ஸ் லிஃப்ட் கேட்டு நின்னுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பக்கத்துல இந்த கார் போய் நிக்குது. சோ அப்படி கார் நின்னே நம்ம கார்ல போய் ஏற போறன்ற சந்தோஷத்துல அந்த கப்பிள்ல இருக்க பையன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் காருக்கு பக்கத்துல போறான். ஆனா அப்படி காருக்கு பக்கத்துல போனப்பதான் தெரியுது அவங்க லிஃப்ட் கொடுக்க நிப்பாட்டல, நம்மள கொல்ல நிப்பாட்டுக்காங்க அப்படின்றது. இந்த ஒரு விஷயத்தை யோசிக்கிறதுக்குள்ளே டக்குன்னு காருக்குள்ள இருந்தவன் கண்ணை எடுத்து அந்த பையனையும் போட்டு தள்ளிடுறான், அந்த பொண்ணையும் போட்டு தள்ளிடுறான். அப்படி போட்டு தள்ளனோடனே அவங்க பேக்குள்ள இருக்க காசை எடுத்துக்கிட்டு கார் சிட்டியை நோக்கி கிளம்பி போயிருது. அப்படி போற அந்த காருக்குள்ள பாத்தீங்கன்னா 2 பேர் இருக்காங்க. அந்த காரும் பாத்தீங்கன்னா சிட்டிக்குள்ள நுழைஞ்சு கடைசியா ஒரு காஃபி ஷாப்ல போய் நிக்குது. அப்படி நிக்கிற அந்த காஃபி ஷாப் யாரோடதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அவருடைய காஃபி ஷாப். இப்ப டைம் பாத்தீங்கன்னா ஈவினிங் ஆகுது, அதாவது கடையை க்ளோஸ் பண்ற டைம் ஆயிடுது. அந்த டைம்ல கடையை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அவருடைய ஒய்ஃபும் அவருடைய மகளும் ரெடியா இருக்காங்க. அப்படி இவங்க வெளியே போலாம்னு நினைச்சிட்டு இருந்த அந்த ஒரு டைம்ல வெளியில கார் நிப்பாட்டின அந்த 2 பேரும் கடைக்குள்ள நுழைஞ்சிடறாங்க. சோ அப்படி நுழையிறப்பே நம்ம ஹீரோ கெஸ் பண்ணிடுறாரு, இவங்கள பார்த்தா நல்லவங்க மாதிரியே தெரியல. சோ இதுக்கு மேலே நம்ம ஒய்ஃபையும் குழந்தை இங்க வச்சிருந்தா அது அவங்களுக்கு சேஃப்டி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் வீட்டுக்கு அனுப்பி விட்டுறாரு. சோ உள்ள வந்த 2 பேரும் பாத்தீங்கன்னா எனக்கு காஃபி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கராரா கேக்குறாங்க. நம்ம ஹீரோவும் காமா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி போட்டு குடுக்குறாப்ல. ஆனா அந்த டைம்ல அந்த 2 பேர்ல ஒருத்தன் டக்குன்னு கண் எடுத்து நிட்டிரியான். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோக்குனால ஒரு மாதிரி ஆயிடுது. சோ கொஞ்சம் கூட யோசிக்காம நம்ம ஹீரோ உங்களுக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துட்டு போங்க, என்ன மட்டும் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிராப்ல. அதை கேட்டோன்னே கண்ணை நிட்டினவே நீ என்னடா சொல்றது, நாங்களே எடுக்க தாண்டா வந்திருக்கோம், அது உன்னை கொண்டுட்டு தாண்டா எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை பயங்கர ஃபோர்ஸா நிட்டியான். சோ இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோக்குனால செம்ம கடுப்பாயிருது. கையில வச்சிருந்த காஃபி மக்க வச்சு ஒரு அடி டம்முன்னு அடிச்சுட்டு அவன் கண்ணை பிடிங்கி 2 பேரும் டமால் டமால்னு சுட்டுறாப்ல. சோ இந்த ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில ஹெட்லைனாவே அந்த கண்ட்ரி ஃபுல்லா போக ஆரம்பிச்சிருது. சோ அதனாலே நம்ம ஹீரோவோட பேர் பாத்தீங்கன்னா அந்த கண்ட்ரி ஃபுல்லாவே தெரிய ஆரம்பிச்சிருது. அதுதான் டாம் அப்படின்ற பேரு. எஸ், இதுதான் ஹீரோவோட பேரேவோ. அந்த ஒரு ஃபைட்ல நம்ம ஹீரோவோட கால் அடிபட்டனால அவர் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வெளியில வர்றாப்ல. அப்படி வெளியில வரப்ப பாத்தீங்கன்னா சுத்தி ரிப்போர்ட்ஸ் எல்லாம் இன்னும் வளைச்சு போட்டோ எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த ஒரு விஷயம் நம்ம ஹீரோவான டாமுக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. அதை அவாய்ட் பண்ணிட்டு போயிருவாப்ல. ஆனா என்னத்தை தான் இவர் இதை அவாய்ட் பண்ணிட்டு போனாலும் இதுக்கடுத்து அவருடைய லைஃப்ல எக்கச்சக்கமான ப்ராப்ளம் கிரியேட் ஆக போகுது அப்படின்றது அப்ப அவருக்கு தெரியாது. எஸ், இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் ஒரு பிளாக் கலர் செடான் கார் பாத்தீங்கன்னா அவங்க ஃபேமிலி அடுத்தடுத்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா டாமோட பையனான பஸ் பேஸ்பால் கேம் விளையாடுற ஸ்கூலோட கிரவுண்டுக்கு ஃபாலோ பண்ணுது. அன்னைக்கு நைட்டே பாத்தீங்கன்னா டாமோட ஹவுஸ் இருக்கு பாத்தீங்களா, அங்கேயும் ஃபாலோ பண்ணி வந்து நிக்குது. இதே கார் அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா டாமோட காஃபி ஷாப் முன்னாடி வந்து நின்றுது. அப்படி நின்று அந்த கார்ல இருந்து 3 பேர் இறங்கி காஃபி ஷாப்புக்குள்ள வராங்க. அந்த 3 பேர்ல 2 பேர் கூலிங் கிளாஸ் போட்டிருக்காங்க. அதுல ஒருத்தர் வயசானவன். அந்த வயசானவன் தன்னோட கழுத்துல பாத்தீங்கன்னா ஒரு விரல தொங்க விட்டுருக்கான். சோ அது பாக்குறதுக்கு பயங்கர வினோதமா இருக்கு. இந்த 3 பேரும் பாத்தீங்கன்னா காஃபி ஷாப்புக்குள்ள நுழையறாங்க. அப்படி நுழைஞ்சவங்க பாத்தீங்கன்னா டாமுக்கு பக்கத்துல போய் எங்களுக்கு காஃபியும் டோனட் வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. அதை நம்ம டாமும் போட்டு வந்து குடுக்குறாப்ல. அப்படி குடுக்குறப்ப அந்த 3 பேர்ல ஒருத்தன் கூலிங் கிளாஸ் போடாம இருந்தான் பாத்தீங்களா, அவன் டக்குன்னு நம்ம டாம பார்த்து ஆத்தாடி நீங்க தான் அந்த நியூஸோட ஹெட்லைன்ல வந்த ஹீரோவா, உங்க கடைக்கா நாங்க வந்திருக்கோம், அது எங்க பாக்கியம், அதெல்லாம் சரி ஹீரோட கையில என்ன ஒரு விரல காணா அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு நம்ம டாம் பயங்கர கூலாம், சின்ன வயசுல எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு, அதுலதான் அந்த விரல் போச்சு அப்படின்னு சொல்றான். சோ இதை கேட்டோன்னே அந்த கூலிங் கிளாஸ் போடாதவன் அந்த வயசான கூலிங் கிளாஸ் போட்டிருக்காரு பாத்தீங்களா, அவருக்கு ஒரு மாதிரி கண் காட்டுறான். அதாவது நம்ம தேடி வந்தவன் இவன் அப்படின்னு சொல்லிட்டு கண் காட்டுறான். அப்படி இவங்க இந்த மாதிரியான வேலைகளை பார்த்துட்டு இருக்க அந்த ஒரு டைம்ல ஹீரோட ஒய்ஃப் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களும் அந்த காஃபி ஷாப்ல தான் இருக்காங்க. சோ இது எல்லாத்தையுமே அவங்களும் நோட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதனாலே இதுக்கு மேலே இவங்களை விட்டா வேலைக்காகதா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு கால் பண்ணிடுறாங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஹஸ்பண்ட் 2 கேங்ஸ்டர் கொண்டிருக்காரு இல்லையா, அவையோட ஆள் தான் நம்ம ஹஸ்பண்ட் வந்து ரிட்டர்ன் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு கால் பண்றாங்க. அப்படி இவங்க போலீஸ்க்கு கால் பண்றாங்க அப்படின்றது தெரிஞ்ச உடனே அந்த 3 பேர் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. அப்படி போறப்ப அந்த வயசானவன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் நம்ம ஹீரோவை திரும்பி பார்த்த மாதிரியே தான் போறான். அவனுடைய பேர் தான் டொரினோ. அவன் தான் அவனுடைய கழுத்துல ஒரு விரல தொங்க போட்டுட்டே சுத்தி தர்றான். சோ இப்படி கிளம்பினா இவங்க ஹைவேல போயிட்டு இருக்கப்ப போலீஸ் வந்து மறைச்சிடுறாங்க. அப்படி மறைச்ச அந்த போலீஸ் கார்ல இருந்து ஒருத்தர் வெளியே வராரு. அவர் பேர் தான் பிராங்க். அப்படி வந்து அவர் பாத்தீங்கன்னா என்ன தம்பி ரூட் மாதிரி வந்துட்டீங்களா, எங்க சிட்டி அமைதியா இருக்கு, உங்களால ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை போட்டு தெரியுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டாப்ல. அதை கேட்டோன்னே நம்ம டொரினோ இருக்காரு பாத்தீங்களா, அதாவது வயசானவர், இந்த சிட்டி அமெரிக்கால தானே இருக்கு, நாங்க எப்ப வேணாலும் வரலாம், எப்ப வேணாலும் போலாம்ல, இதை சொல்றதுக்கு நீ யாரா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாப்ல. சோ அதுக்கடுத்து போலீஸ் பிராங்க் பாத்தீங்கன்னா ஹீரோ டாமோட வீட்டுக்கே போயிட்டு இவங்க தெரியாமல உங்களை ஃபாலோ பண்ணல, வேணும்னே தான் ஃபாலோ பண்றாங்க, சோ இனிமேல் நீங்க சேஃப்டியா இருக்க நல்லதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாப்ல. இந்த ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா கழுத்துல விரல தொங்க போட்டு சுத்தி தர்ற நம்ம டொரினோ இருக்காரு பாத்தீங்களா, அவர் கூட வந்து கூலிங் கிளாஸ் போட்ட ஒருத்தன் நமக்கு என்ன இவனை தேடுறதா வேலையா, நமக்கு 1008 வேலை இருக்கு, இவெல்லாம் ஒரு ஆள்னு சொல்லிட்டு இவனை தேடி அலைஞ்சிட்டு இருக்கீங்க, வாங்க இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோமா கூப்பிடுறான். இதை கேட்டோன்னே நம்ம டொரினோக்குனால செம்மையான கோவம் வந்துடுது. சோ அந்த கேள்வி கேட்டவனை போட்டு கும்முன்னு கும்மி, உனக்கு என்னடா தெரியும் 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா, அவன் எனக்கு என்ன பண்ணான்னு தெரியுமா, எதுவுமே தெரியாம ஏதாச்சும் பேசிட்டு இருக்காத, நான் இதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன், சோ இனிமேல் என் கூட வரதுனாவா இல்லன்னா கிளம்பி போயிட்டே இரு அப்படின்னு சொல்லிடுறாப்ல. இதுல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த டொரினோ ஏதோ ஒரு தீராத பகையோட
குழந்தையோட தான் நம்ம டாம துரத்திட்டு இருக்காப்ல அப்படின்றத. நெக்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அவங்க குழந்தைய கூப்பிடுறதுக்கு கிண்டர் கார்டன் போவாங்க. அப்பயும் பாத்தீங்கன்னா அந்த பிளாக் கலர் கார் இவங்களை ஃபாலோ பண்ணும். இந்த ஒரு விஷயத்தை நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா காரை பாத்தீங்கன்னா மால்குள்ள விட்டுருவாங்க. ஆனா அந்த காரும் பாத்தீங்கன்னா இவங்களை ஃபாலோ பண்ணி மாலுக்கே வந்துரும். வரதோட மட்டும் இல்லாம ஹீரோட மகளையும் பிடிச்சிடறாங்க. இதை பார்த்தோன்னே ஹீரோட ஒய்ஃபான எட்டி பயங்கர வேகமா ஓடி வந்து உங்களுக்கு என்னதான்டா வேணும், எதுக்கு எங்களை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்பதான் நம்ம டொரினோ இருக்காரு பாத்தீங்கன்னா, அதாவது கழுத்துல விரல தொங்க போட்டுருக்காரு பாத்தீங்களா, அவரு நீ ஹாஸ்பிட்டல் என்ன சாதாரண டீ ஆத்தி கொடுக்குற டீ மாஸ்டர் நினைச்சிட்டு இருக்கியா? அவன் டீ மாஸ்டர்லாம் கிடையாது, அவன் ரொம்ப கொடூரமான ஒருத்தன். உனக்கு தெளிவா சொல்லணும்னா அவன் ஒரு ப்ரொஃபஷனல் கில்லரு. அவன் அந்த வேலை பார்த்துட்டு இருக்கப்பதான் அவனோட ஒரு விரலம் காணாம போச்சு. அந்த விரல தான் நான் என் கழுத்துல தொங்க போட்டு தர்றேன் அப்படின்னு சொல்றாப்ல. உனக்கு டவுட்டா இருந்துச்சுன்னா அந்த விரல் எப்படி போச்சு அப்படின்றத நீயே உன் புருஷன்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றாப்ல. இந்த ஒரு விஷயத்தை கேட்டோன்னே ஹீரோயினால நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. சோ உடனே தான் ஹஸ்பண்ட போயிட்டு உண்மையிலே நீங்க யாருன்னு கேக்குறாங்க. உடனே டாம் அவங்க கிடக்கா லூசு பையன், அவங்க இப்படிதான் ஏதாவது சொல்லிட்டு தெரிவாங்க, நீ அதெல்லாம் கண்டுக்கிறாதா அப்படின்னு சொல்லிடுறாப்ல. சொன்னதோட மட்டும் இல்லாம உடனே போலீஸ் பிராங்க்கு கால் பண்ணி அவங்க நேரடியாக வந்து என் குடும்பத்தை மிரட்டிட்டு போயிருக்காங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணவும் செஞ்சிடாப்ல. அப்படி கால் பண்ணோடனே அன்னைக்கு நைட்டு பாத்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப்ட நீ பேசாம அவங்க அம்மா வீட்டுக்கு போயிரு, இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்பி வாய் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாப்ல. அதுக்கு அவங்க ஒய்ஃப் ஆனடி நான்லாம் போக மாட்டேன், நான் இங்க தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்படி இவங்க பேசிட்டு இருக்க வெளியில இருந்து பாத்தீங்கன்னா ஒரு வினோதமான சவுண்ட் கேக்குது. அப்படி சவுண்ட் கேட்டோன்னே அவங்க மறுபடியும் ஒன் டயர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்கன் எடுத்துட்டு வெளியில போறாப்ல. பார்த்தா அப்படி வெளியில போய் பாக்குறப்ப நம்ம போலீஸ் பிராங்க் தான் நின்றுட்டு இருப்பாப்ல. அது மட்டும் இல்ல நீங்க காலையில கம்ப்ளைண்ட் பண்ணிருந்தீங்களா, அதனால நான் உங்க வீட்டை செக் பண்ண தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவாப்ல. சோ அப்படி போலீஸ் போனதுக்கு அப்புறம் டாமோட வீட்டுக்கு ஒரு கால் வருது. டாமோ அட்டன் பண்ணி பேசுறாப்ல. அப்ப ஆப்போசிட் சைடுல நம்ம டொரினோ இருக்காரு பாத்தீங்களா, அவரு இன்னைக்காச்சும் பரவாயில்ல, நான் உன் குடும்பத்தை மிரட்ட தான் செஞ்சேன், நாளைக்கெல்லாம் உன் குடும்பத்தை தூக்கிடுவேன், மொத்தமா அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்றாப்ல. இதை நான் செய்யக்கூடாது அப்படின்னா நீ ஜோவின்னு ஒத்துக்கிட்டு என் கூட ப்ரூக்லின் வந்துரு அப்படின்னு சொல்றாப்ல. இந்த ஒரு விஷயம் நம்ம டாமுக்கு சுத்தமா பிடிக்கல. போனை டம்முன்னு வச்சிடறாப்ல. வச்சதோட மட்டும் இல்லாம போலீஸ் ஸ்டேஷன் கால் பண்றாப்ல. கால் பண்ணி பிராங்க் இருக்காரா, அவங்க திரும்பி என்ன மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்றாப்ல. ஆனா ஆப்போசிட் சைடுல இருந்து சாரி சார் பிராங்க் சார் இங்க இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. சோ இதை கேட்டோடனே பிராங்க் இல்ல, சோ நம்ம தான் நம்மளை பாதுகாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஷார்ட் கன்னை ரெடி பண்றாப்ல. அப்படி இவர் ஷார்ட் கன்னை ரெடி பண்ற அந்த ஒரு நைட் டைம்ல டொரினோ கேங் பாத்தீங்கன்னா ஒரு கார்ல போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கப்பே டாம் தான் உண்மையிலே நீங்க தேடுற ஜோவியா அப்படின்னு சொல்லிட்டு அதே கேள்வியை திரும்ப டொரினோட்ட அவங்க கேங்ஸ்டர்ஸ் கேக்குறாங்க. இதை கேட்டோடனே நம்ம டொரினோக்கு செம்ம கடுப்பாயிடுது. உண்மையிலே அவன் தான்டா ஜோவியா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காப்ல. அப்படி கத்திட்டு இருக்கப்பே பாத்தீங்கன்னா எதிர்த்தாப்புல ஒரு பையன் வந்துட்டு இருக்கான். அந்த பையன் வேற யாரும் கிடையாது, நம்ம டாமோட பையனான பஸ். அவனை பார்த்தோன்னே நம்ம டொரினோனாலும் டே ஜோவிய போறடா தூக்குங்கடா அப்படின்னு சொல்றாப்ல. அதுக்கு கூட இருந்தவே சார் அவன் ஜோவியெல்லாம் கிடையாது, ஜோவியோட பையன் பஸ் அப்படின்னு சொல்றான். பாத்தியா அப்ப அவன் தான்டா ஜோவி அப்படின்னு சொல்லிட்டு தூக்குடா அவனோட பையன் அப்படின்னு சொல்றாப்ல. உடனே அவன் பையனையும் தூக்கிடுறாங்க. அந்த ஒரு டைம்ல ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போன தன்னுடைய பையனை வேகமா வீட்டுக்கு வர சொல்லி ஹீரோயின் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு கால் பண்றாங்க. பார்த்தா ஃப்ரெண்டோட வீட்டுல கால் அட்டன் பண்ணி உங்க பையன் அப்பயே கிளம்பி போயிட்டாங்களே, இன்னும் வீட்டுக்கு வந்திருக்கணுமே அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னே ஹீரோயினுக்கு செம்ம பதற்றம் ஆயிடுது. எனது வீட்டுக்கு வந்திருக்கணுமா அப்படின்னு சொல்லி பதறிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஹீரோயினோட போன் காலும் டப்புன்னு கட் ஆயிடுது. ஏன்டா கால் டக்குன்னு கட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு சந்தேகம் வருது. அப்படி சந்தேகம் வர அந்த டைம்ல டொரினோ கேங் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வீட்டுக்கு போற போன் வயர் எலக்ட்ரிசிட்டி வயர்லாம் கட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ பையனும் ஃப்ரெண்ட் வீட்ல இருந்து கிளம்பி ரொம்ப நேரம் ஆகி வீட்டுக்கு வரல, போனும் டெட் ஆகுது. சோ இங்க நடக்கிறதெல்லாம் சம்திங் அப்நார்மலா இருக்குன்னு தெரிஞ்ச ஹீரோயின் இதை உடனே ஓடி போய் ஹீரோட்ட சொல்றாங்க. ஹீரோவும் இன்னைக்கு நைட் ஏதோ ஒரு பெரிய சம்பவம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சம்பவத்துக்கு ரெடி ஆகுறாரு. அப்படி இவங்க ரெடி ஆயிட்டு இருக்கப்பே பாத்தீங்கன்னா ஹீரோட வீட்டுக்கு முன்னாடி ஒரு கார் வந்து நிக்குது. அந்த கார் வேற யாரோட காரும் இல்ல, நம்ம டொரினோ கார் பாத்தீங்களா, அவருடைய கார் தான் வந்து நிக்குது. வந்து நிக்கிறதோட மட்டும் இல்லாம அந்த காருக்குள்ள இருந்து 3 பேர் இறங்குறாங்க. 3 பேரோட சேர்த்து நம்ம ஹீரோட பையனும் இறங்குறான். அவனுடைய கழுத்துல கத்தி வைக்கப்பட்டிருக்கு. அப்படி இறங்கின இவங்க ஜோவி வெளியே வாடா, உன் பையன் ஏன்டா தாண்டா இருக்கான், இன்னைக்கு நீ உண்மையை ஒத்துக்கல அப்படின்னா உன் பையனை இங்கே கொண்டு போட்டுருவேடா அப்படின்னு சொல்லிட்டு டொரினோ கத்துறாப்ல. இதை வீட்டுக்குள்ள இருந்து கேட்ட நம்ம ஹீரோக்குனாலும் செம்ம கடுப்பாயிருது. இன்னைக்கு டொரினோவை நம்ம கொன்றோம்டா அப்படின்னு சொல்லிட்டு வெறியோட கிளம்புறான். ஆனா அப்படி வெறியோட கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம பொண்ணையும் ஒய்ஃபையும் ஃபர்ஸ்ட் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஒய்ஃபை கூப்பிட்டு நீ குழந்தைய கூப்பிட்டு பின்னாடி டோர் வழியை தப்பிச்சு சிட்டிக்கு போயிரு, நான் இவங்க இருந்து பையனை காப்பாத்திட்டு நானும் சிட்டிக்கு வந்துறேன் அப்படின்னு சொல்றாப்ல. இதுக்கு அவங்க ஒய்ஃப்னாலும் ஃபர்ஸ்ட் வேணான்னு மறுக்கிறாங்க. ஆனா இப்போதைக்கு நமக்கு வேற வழியே இல்ல, நீ போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஒய்ஃபையும் குழந்தைய பின்னாடி டோர் வழியை அனுப்பி வச்சுட்டு ஷார்ட் கன் எடுத்துட்டு நம்ம ஹீரோ முன்னாடி டோரை திறந்து வெளியே வர்றாப்ல. அப்படி வெளியே வர்றப்ப பாத்தீங்கன்னா நம்ம டொரினோ ஜோவி வெளியே வாடா வாடான்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காப்ல. நம்ம டாமும் கெத்தா ஷார்ட் கன் எடுத்துட்டு வெளியில வர்றாப்ல. அப்படி டாம் வெளியே வந்த உடனே டொரினோ ஒழுங்கா கையில வச்சிருக்க கண்ணை கீழே போட்டு இல்லன்னா உன் பையனை இங்கேயே கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாப்ல. ஆனா டாம் கொஞ்சம் கூட கண்ணை கீழே இருக்காம குறி பார்த்துட்டே இருக்காப்ல. அதை பார்த்தோன்னே டொரினோ கேங்ல இருக்க ஒரு கேங்ஸ்டர் எங்கடா அவன் குறி பாக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பாக்குறான். பார்த்தா நம்ம டாம் டொரினோ கேங் வந்த காருக்கு பதிலா அந்த காரோட பெட்ரோல் டேங்க குறி பார்த்துட்டு இருக்காப்ல. இதை பார்த்தோன்னே அந்த கேங்ஸ்டர்னாலும் பதற்றத்துல ஆத்தாடி இவன் காரோட பெட்ரோல் டேங்க சுட போறேன் ஓடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். அப்படி கத்துறதுக்குள்ள நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த காரோட பெட்ரோல் டேங்க சுட்டுறாப்ல. அப்படி சுட்டோன்னே அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான பிளாஸ்ட் நடக்குது. இப்படி இந்த சைடு நடந்துட்டு இருக்கப்ப பேக் டோர் வழியா நம்ம ஹீரோயின் தப்பிச்சு போனாங்க பாத்தீங்களா. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய குழந்தை வீட்டுக்கு பின்னாடி இருக்க ஒரு மக்காச்சோட தோட்டத்துல பத்திரமா விட்டுட்டு நீ இங்கே இருமா, நான் வர்ற வரைக்கும் எங்கேயும் போயிடாதா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வீட்டுல என்ன நடக்குது அப்படின்னு பார்க்க வருவாங்க. அப்படி வர்றப்பதான் இந்த பிளாஸ்ட் நடந்திருக்கும். இப்படி பிளாஸ்ட் நடக்கிறப்ப பாத்தீங்கன்னா டொரினோ கையில இருந்து நழுவி நம்ம
நம்ம ஹீரோட பையன் ஓட ஆரம்பிச்சிருவான். இப்படி ஓட ஆரம்பிச்சதை பார்த்த நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா, டேய் மகனே நிக்காதடா, பின்னாடி தான் உன் அம்மா இருக்கா, அவ கூட தான் உன் தங்கச்சி இருக்கா, அவங்க 2 பேரையும் கூட்டிட்டு நீ சிட்டிக்குள்ள ஓடிடா அப்படின்னு சொல்லிட்டு கத்துவாப்ல. அப்படி கத்துறப்பே பாத்தீங்கன்னா சில குண்டுகள் சத்தமும் கேட்கும். அந்த குண்டுகள்லாம் பாத்தீங்கன்னா டொர்னோ கேங்ல இருக்க மிச்ச 2 மெம்பர் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்ககிட்ட இருந்தா சீறி பாஞ்சு வந்துட்டு இருக்கும். இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு செம்ம கோவம் வந்துரும். ஏன்டா இவங்க நம்ம பையனை கொன்றுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில வச்சிருந்த ஷார்ட் கன் எடுத்து அவங்க 2 பேரும் டமால் டமால்னு போட்டு தள்ளிடுவாப்ல. அப்படி போட்டு தள்ளுறப்ப பாத்தீங்கன்னா டொரினோ பின்னாடி இருந்து நம்ம டாம அடிச்சிருவாப்ல. இப்படி அடிப்பட்ட நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா டொரினோ கால் மாட்டுல விழுவாப்ல. அப்படி கீழே விழுகிறப்ப பாத்தீங்கன்னா டொரினோ அவர் காலை தூக்கி நம்ம ஹீரோ மேல வைப்பாப்ல. காலை வைக்கிறதோட மட்டும் இல்லாம 20 வருஷத்துக்கு முன்னாடி நீ எப்படி என் கண்ணை புடுங்கனியோ அதே மாதிரி நான் இப்போ உன் கண்ணை புடுங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பையில இருந்து கத்தியை எடுத்து நம்ம ஹீரோவோட கண்ணுக்கு நேர கத்தியை கொண்டு போவாப்ல. ஆனா அப்படி கொண்டு போறப்ப பாத்தீங்கன்னா டொரினோவோட உடம்புல 2 குண்டுகள் பாயும். அந்த குண்டுகள் எங்க இருந்து பாயுதுன்னு பாத்தீங்கன்னா டொரினோக்கு பின்னாடி இருக்கிற ஹீரோயினோட கையில இருக்க துப்பாக்கியில இருந்து தான் பாயும். எஸ் ஹீரோயின் தன்னுடைய குழந்தை வீட்டுக்கு பின்னாடி இருக்க மக்காச்சோட தோட்டத்துல விட்டுட்டு வந்தாங்க பாத்தீங்களா, அப்பதான் இந்த இன்சிடென்ட் நடந்துட்டு இருக்கும். இதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு செம்ம கோவம் வந்து கீழே இருக்க துப்பாக்கி எடுத்து டொரினோவை டம்மு டம்முன்னு சுற்றுவாங்க. சோ இப்படி குண்டடிப்பட்ட நம்ம டொரினோ பாத்தீங்கன்னா அதே இடத்துல சரிஞ்சு விழுகிறாரு. அப்படி சரிஞ்சு விழுந்த உடனே நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவை தூக்கி இதோட எல்லாமே முடிஞ்சுங்க, இட்ஸ் ஆல் ஓவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோ இது இன்னும் முடியல, இப்பதான் தொடங்கவே செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாப்ல. அதை கேட்டோடனே நம்ம ஹீரோயினுக்குனாலும் பயங்கரமான பதற்றம் அதிகமாகும். அப்படி ஹீரோயினுக்கு பதற்றம் அதிகமாற அந்த ஒரு டைம்ல இதுக்கு மேலே நான் இந்த விஷயத்தை உன்கிட்ட இருந்து மறைக்க விரும்பல, நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாப்ல. அப்ப ஹீரோயின் கேட்ட ஒரே கேள்வி who are you டாம் அப்படின்றதா. சோ இப்போ நம்ம டாம் பார்த்தா அவனோட ஃபிளாஷ்பேக் நம்மளோட சின்ன வயசு ஜோவியை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்போ அவனுக்கு 14 வயசு. அந்த ஒரு டைம்ல நம்ம ஜோவியோட ஃப்ரெண்டான ரிச்சியோட பிரதரோட பாடியை புரூக்ளின் பிரிட்ஜுக்கு அடியில இருந்து எடுக்கிறத பாக்குறான். அப்படி பாக்குறப்ப ஜோவியோட ஃப்ரெண்டான ரிச்சி பார்த்தா பயங்கரமா கதறி கதறி அழுகுறான். ஏன்னா இறந்தது அவனோட அண்ணன் இல்லையா, அதுவும் அவங்க அண்ணன் பார்த்தா ரொம்ப கம்மியான ஏஜ்ல இறந்து போயிருக்கான். சோ அந்த ஒரு விஷயம் பார்த்தா நம்ம ரிச்சியை பயங்கரமா போட்டு வதைக்குது. சோ அதனால தன்னோட அண்ணனை கொண்டு வந்து தான் பழி வாங்கியே தேணுன்ற வெறியில பார்த்தா நம்ம ரிச்சி வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கப்ப அவனோட பாடி எடுத்துட்டு இறுதி சடங்காக கொண்டு போறாங்க, அதாவது சிமெட்ரிக்கு கொண்டு போறாங்க. அப்படி கொண்டு போற அந்த ஒரு இடத்துல பார்த்தா எக்கச்சக்கமான உறவினர்கள் கூடி இருக்காங்க. அப்படி கூடி இருக்கிற அந்த ஒரு இடத்துக்கு திடீர்னு ஒரு 4 கார் வந்து நிக்குது. அப்படி நின்று அந்த கார்ல இருந்து எக்கச்சக்கமான பேர் கோட் சூட்டை போட்டு நடந்து வரானுங்க. அப்படி நடந்து வந்துட்டு இருக்கிற அந்த கூட்டத்துக்கு நடுவுல ஒருத்தர் நடந்து வந்துட்டு இருக்கான். அவனோட பேர் தான் மேன்சி. அந்த மேன்சிக்கு வலது கை சைடு பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஹைட்டா நடந்து வந்துட்டு இருக்கான். அவன் தான் இப்போ பிரசன்ட்ல நம்ம டாம தேடி வந்திருக்கான் பாத்தீங்களா, நம்ம டொரினோ. அவன் நடந்து வந்துட்டு இருக்கான். சோ இவங்க நடந்து வரத பார்த்த உடனே நம்ம ஜோவியோட ஃப்ரெண்டான ரிச்சி இருக்கான் பாத்தீங்கன்னா, அவனுக்கு செம்மையா கோபம் வருது. ஆனா என்னத்த கோபம் வந்தாலும் அவனால எதுவுமே பண்ண முடியல. சோ அந்த ஒரு டைம்ல நடந்து வந்த அந்த கேங்ஸ்டர்ஸ் இருக்காங்க பாத்தீங்கன்னா, அதுல மேன்சி மெல்ல நடந்து வந்து நம்ம ரிச்சியோட பிரதருக்கு பக்கத்துல உட்கார்ந்துருக்க அவங்க அம்மாட்ட போயிட்டு, இவ்வளவு சின்ன வயசுல என்னோட உயிர் போயிருக்க கூடாது, இது உண்மையிலே எங்களுக்கும் வேதனையை தருது, எங்களுக்கே இவ்வளவு வேதனை தரப்போ உங்களால அதை எப்படி தாங்கிக்க முடியுதுன்னு தெரியல, இருந்தாலும் எங்களோட வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவங்க கிளம்பி போறாங்க. அப்படி கிளம்பி போறதுக்கு முன்னாடி மேன்சி ரிச்சியோட அம்மாட்ட ஒரு கவரை கொடுக்குறான். அந்த கவர் ஃபுல்லா பணம் இருக்கு. அந்த கவர் கொடுத்ததோட மட்டும் இல்லாம உங்களுக்கு இதை தவிர வேற ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா யோசிக்காம எங்கிட்ட கேட்கலாம்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறான். அப்படி கிளம்பி போறத பார்த்தோன்னே அவங்க அம்மாக்கனால கண்ணீர் பொத 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 பொதன்னு கொட்டிடுது. இவர் நல்ல மனுஷனா இருக்காரு, ஆனா என் பையன் இந்த வயசுல இறந்து போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கதறி கதறி அழுகுறாங்க. அப்படி அழுகிறத பார்த்த உடனே ரிச்சிக்குனால விருத்தனமா கோவம் வருது. தூரத்துல அவங்க கார்ல ஏறி போறத பார்த்து விருத்தனமா கோவப்பட ஆரம்பிக்கிறான். அப்படி கோவப்படுறத பார்த்த உடனே ஜோவி, டேய் அவங்க நல்லவங்க தான் கையை வந்து காசு தான் கொடுத்துட்டு போறாங்க, அவங்கள பார்த்து கூட இவ்வளவு தூரம் கோவப்படுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அதுக்கு நம்ம ரிச்சி, அதை நான் இப்போ வந்துட்டு சொல்ல முடியாது, நைட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இறுதி சடங்கை கம்ப்ளீட்டா முடிச்சிடுறாங்க. அப்படி முடிச்சதுக்கு அப்புறம் ஜோவி நைட்டு போயிட்டு ரிச்சிட்ட கேட்கறான், ஏன் அவங்கள பார்த்து இவ்வளவு தூரம் கோவப்பட்ட அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ரிச்சி சொல்றான், என்னோட அண்ணனை கொண்டது அவங்க, என்னோட அண்ணன் இறந்த அன்னைக்கு இந்த டொரினோன்ற வரைக்கும் பாத்தீங்கன்னா அவனோட கார் 4-5 தடவைக்கு மேல எங்க வீட்டை சுத்திட்டு போச்சு. சோ அப்படி சுத்துறப்பே நான் டவுட் பண்ணி எதுக்கு இவங்க சம்மந்தம் இல்லாம வீட்டை சுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து அவங்க சுத்திட்டு போன அடுத்த சில மணி நேரங்களே எங்க அண்ணன் இறந்துட்டான் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எனக்கு வந்துச்சு. சோ அப்ப நான் முடிவு பண்ணி இவங்க தான் என்னோட அண்ணனை கொண்டிருக்காங்க அப்படின்னு. சோ இவங்க எப்படியாச்சும் நான் பழி வாங்கியே தீரணும்டா அப்படின்னு சொல்லிட்டு வெறித்தனமா கோவப்படுறான். அப்படி கோவப்படுறப்பதான் நம்ம ஜோவி கேட்கறான், அதெல்லாம் சரிதான்டா, எதுக்குடா இவங்க இவ்வளவு கொடூரமா இருக்காங்கன்னு தெரியுது, அவங்க கூட இருக்கிற உங்க அண்ணன் போய் சேர்ந்தான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அதுக்கு நம்ம ரிச்சி இன்னொரு பிளாஷ்பேக்க சொல்றான். அதுதான் ஒரு நாள் ஜோவி அவனோட ஃப்ரெண்டு ரிச்சி அண்ட் அவனோட அண்ணனும் சேர்ந்து பாத்தீங்கன்னா ரோட்ல நின்றுக்கிட்டு பேஸ்பால் பேட்டை வச்சு பேஸ்பால் விளையாண்டுட்டு இருந்திருக்காங்க. அப்படி விளையாண்டுட்டு இருக்கப்ப ரிச்சி பாத்தீங்கன்னா பேட்டை வச்சு பால் சத்துன்னு அடிக்கிறான். அப்படி அடிச்ச உடனே அந்த பால் ஸ்வைன்னு பயங்கர ஃபாஸ்டா போகுது. அப்படி போன அந்த பால் லேண்ட் ஆற இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு கார் வந்து நிக்குது. அந்த கார்ல இருந்து ஒருத்தர் இறங்கி கீழே வர்றான். அப்படி வந்தவன் கண்ணுல பாத்தீங்கன்னா சத்துன்னு அந்த பால் அடிக்குது. அப்படி கண்ணுல அடி வாங்கின அவன் தான் மேன்சி. சோ அப்படி மேன்சியோட கண்ணுல வந்து பந்து அடிச்சிருச்சு அப்படின்றது தெரிஞ்ச உடனே காரோட இன்னொரு பக்கத்துல இருந்து இறங்கின நம்ம டொரினோவுக்கு பாத்தீங்கன்னா விருத்தனமா கோவம் வருது. அப்படி கோவம் வந்தோடனே இந்த பேட் வச்சிருந்தவனை போய் அடிய போடலாம்னு சொல்லிட்டு வேகமா இறங்கி நடந்து போறாப்ல. அப்படி போறப்ப நம்ம மேன்சி டொரினோவை தடுத்து நிப்பாட்டி, பாவம் சின்ன பசங்க தெரியாம அடிச்சிட்டாங்க, அவன் எல்லாம் எதுவும் பண்ணாத, அந்த பேட்டை மட்டும் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்றான். உடனே டொரினோ அந்த பேட்டை வாங்கிட்டு வந்து மேன்சிட்ட கொடுக்குறான். அந்த பேட்டை வாங்கின உடனே நம்ம மேன்சி பக்கத்துல இருந்த கடைக்குள்ள போறான். அப்படி போன உடனே உள்ள இருந்த ஓனரை, நான் கேட்டேன் நீ காசு கொடுக்க மாட்டியான்னு சொல்லிட்டு அந்த பேஸ்பால் போட்டு சொத்து 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 சொத்துன்னு அடிக்கிறான். அப்படி அடிச்சதுல பாத்தீங்கன்னா அந்த பேஸ்பால் பேட்டு ஃபுல்லா பாத்தீங்கன்னா ரத்தமா சொட்ட
ஆரம்பிக்குது. அந்த ரத்தம் சொட்டு அந்த பேட்டோடைய மறுபடியும் வெளியே வர்றான். அப்படி வெளியே வர அவனோட இன்னொரு கையில பாத்தீங்கன்னா ஒரு பை இருக்கு, பை ஃபுல்லா பணம் இருக்கு. இப்படி மேன்சி ஒரு கையில ரத்தம் சொட்டிட்டு இருக்கிற பேஸ்பால் பேட், இன்னொரு கையில பணம் இருக்கிற பைய கொண்டு வர இந்த ஒரு விசுவல அந்த ரோட்ல இருக்கிற எல்லா மக்களுமே பாக்குறாங்க. ஆனா என்னத்தை தான் பார்த்தாலும் இவன் பண்றது அராஜகம் சொல்லிட்டு எதிர்த்து கேட்கறதுக்கு ஒருத்தருக்கு கூட தைரியம் இல்ல. பட்டப்பகல்ல எவ்வளவு மக்களுக்கு நடுவுல ஒரு கடைக்குள்ள புகுந்து போய் இவன் அடிச்சுட்டு வர இந்த ஒரு சீனை எல்லாருமே பயந்து தான் பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி இவன் பண்ண இந்த ஒரு விஷயத்தை பார்த்த உடனே ரிச்சியோட அண்ணன் ஸ்டீவுக்கு பார்த்தா வெறித்தனமா பிடிச்சிருது. ஆத்தாடி ஒரு கேங்ஸ்டரா இருந்தா ஒரு ஊரே பயந்து போய் தான் பாக்குமா? அவன் பக்கத்துல நெருங்கிறதுக்கு எல்லாருமே பயப்படுவாங்களா? அது மட்டும் இல்ல எந்த கடைக்குள்ள வேணாலும் புகுந்து யார வேணாலும் அடிச்சு பணத்தை கூட எடுத்துட்டு வரலாமா? அப்ப இதுதான பயங்கரமான வேலையா இருக்கு. அப்ப நம்மளும் ஒரு கேங்ஸ்டரா மாறணும்டா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா பார்த்தீங்கன்னா மேன்சியோட டீம்லயே போய் சேர்ந்துறான். அப்படி சேர்ந்தவன் ஸ்டார்டிங்ல பார்த்தீங்கன்னா மேன்சி சொல்ற எல்லா வேலையும் கேட்டுட்டு இருந்திருக்கான். ஆனா ஒரு ஸ்டேஜுக்கு மேல நான் தனியா போய் கேங்ஸ்டரா மாற போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேன்சி சொல்றதை கேட்காம அவனா சில வேலைகளை செய்ய ஆரம்பிக்கிறான். இந்த ஒரு விஷயம் மேன்சிக்கு தெரிய வருது. சோ அது தெரிய வந்த உடனே இதுக்கு மேல அவனை உயிரோட விட்டு வச்சா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு டொரினோவை விட்டு அவனை போட்டு தள்ளிடுறான். இப்படி அவங்க போட்டு தந்த இந்த ஒரு விஷயம் தான் நம்ம ரிச்சிக்கு தெரிஞ்சிருது. அப்படி தெரிஞ்சதான் இப்ப நம்ம ஜோவிட்ட சொல்றான். இவ்வளவு தூரம் நம்ம ரிச்சி சொன்ன எல்லா விஷயத்தையும் நம்ம ஜோவி பொறுமையா கேட்டுட்டு தான். கேட்டு முடிச்ச உடனே உண்மையிலே அவங்க ரொம்ப மோசம் தானே, உங்க அண்ணன் பண்ணதும் தப்பு, அவங்க போய் சேர்ந்துருக்க கூடாது, அப்படி சேர்ந்ததுக்கு அப்புறம் தனியா போறேன்னு நினைச்சதும் தப்பு, அப்படி நினைச்சதுக்கு அப்புறமா அவங்க கூட இருந்தது அதுக்கு மேல பெரிய தப்புடா. அதனாலதான் அவங்க உன் அண்ணனை போட்டு தள்ளிட்டாங்க. சோ அவங்க ரொம்ப கொடூரமானவங்க, அவங்க பக்கத்துல நம்மளும் போக கூடாது, நம்ம போனோம் அப்படின்னா நம்மளையும் போட்டு தள்ளிடுவாங்க, பேசாம நம்ம வேலையை பார்த்துட்டு பெரிய ஆகி ஏதாச்சும் ஒரு வேலையை பார்த்து படிச்சுக்கிறோம்டா அப்படின்னு சொல்றான். ஆனா இந்த ஒரு விஷயம் தான் நம்ம ரிச்சர்டுக்கு சுத்தமா பிடிக்கல. என்னடா லூசு மாதிரி பேசிட்டு இருக்க, என்னடா நீ என் ஃப்ரெண்டு தானே, நம்ம அண்ணனைய போட்டு தள்ளிருக்காங்க, அவங்கள போட்டு தள்ளாம நம்ம மாட்டுக்கு இப்படி சுத்தி தெரிஞ்சோம் அப்படின்னா அது நம்மளுக்கு நல்லா இருக்குமா? நல்லாவே இருக்காது, நம்ம எப்படியாச்சும் கேங்ஸ்டரா மாதிரி அவனை போட்டு தள்ளுறோம் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டு நம்ம ஜோபினால ஒண்ணுமே புரியல. என்னடா உனக்கு நட்டுக்கிட்டு காண்டு போச்சா, இவன் மட்டும் லூசு மாதிரி பேசிட்டு இருக்கான், சரி விடு இன்னைக்கு ஒரு நாள் அப்படி இருப்பேன், இல்லன்னா ஒரு வாரம் அப்படி இருப்பான், அதுக்கிட்ட சரியா இருப்பா அப்படின்னு நினைச்சுதான் அன்னைக்கு நைட்டு ஜோபி அவன் இருந்து கிளம்பி போறான். ஆனா என்னதான் நாட்கள் ஓடினாலும் வாரங்கள் ஓடினாலும் நம்ம ரிச்சியோட மைண்ட் செட் மாறவே இல்ல. அவன் திருப்பி நான் எப்படியாச்சும் மேன்சி பழி வாங்கியே திருவேன் சொல்லிட்டு நம்ம ஜோவிட்ட மறுபடியும் சொல்லிட்டு இருக்கான். சோ இத பாக்குறப்ப ஜோவிக்கு ஒரு மாதிரி ஆயிரும். ஆத்தாடி இதுக்கு மேல நம்ம இவங்க கூட இருந்தோம் அப்படின்னா நம்மளும் கேங்ஸ்டர் மாதிரி போலீஸ்குள்ள தள்ளி விட்டுருவான். சோ இனிமேல் இவங்க கூட சாவகாசமே வச்சுக்க கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு மச்சான் நீ பழிவான்னு நினைக்கிறதெல்லாம் சூப்பர் மேட்டடா, நீ தனியா போய் பழி வாங்கிக்க, அதுல என்னைய சேர்த்துறாத, ஏன்னா என்னைய நம்பி ஒரு பாட்டி இருக்கு, அந்த பாட்டி தான் என்னோட உயிர், நான் இல்லாட்டினா அது இல்ல, அது இல்லாட்டினா நான் கிடையாது, அதுவும் அது பயங்கர சிக்கா வேற இருக்கு, அதுக்கு இருதய நோய் வேற இருக்கு. சோ இந்த டைம்ல நான் அது கூட இருந்துட்டு அதை பாத்துக்கல அப்படின்னா அது பட்டுன்னு போயிடும், அது எனக்கு பயங்கரமான மன வருத்தத்தை கிரியேட் பண்ணிடும். சோ நான் என் பாட்டியை பாத்துக்கணும், நீ போய் பழி வாங்கிட்டு வாடா அப்படின்னு சொல்றான். ஆனா நம்ம ரிச்சி ஜோவியை விடுற மாதிரி தெரியல, ஏன்னா அவனும் சின்ன பையன் இல்லையா. சோ தனியா போய் ஒரு கேங்ஸ்டர் போட முடியுமா? நான் போட முடியாதுல. சோ துணைக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்றது அவனுக்கு நல்லாவே தெரியுது. அதனாலே ஜோவியை பிடிச்சு என்ன மச்சான் நம்ம பழக்க வழக்கம் அவ்வளவுதானா, பழக்க வழக்கத்தெல்லாம் பஞ்சாயத்தோட பாடக்கூடாது மச்சான், நம்ம அப்படியே பழையிருக்கோம், நம்ம எவ்வளவு க்ளோஸா பழையிருக்கோம், உனக்குன்னு பிரச்சனை வரப்ப நான் எத்தனை தடவை உங்க கூட நின்று இருக்கேன், எனக்குன்னு ஒரே ஒரு பிரச்சனை வந்திருக்கு, நீ என் கூட வரமாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ராபரி பண்ணுவோமா அப்படின்னு கேக்குறான். என்னது ராபரி பண்றதா? ஆத்தாடி இந்த வேலை எனக்குலாம் வரவே வராது, என்ன ஆளை விடுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோவி சொல்றான். ஆனா நம்ம ரிச்சி விடுற மாதிரி தெரியல. ராபரி நம்ம வேற என்னைக்கு பண்ண போறதில்ல, இன்னைக்கு தான் பண்ண போறோம், இந்த நைட்ல தான் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோவியை பிடிச்சி எடுத்துட்டு ஓடிடுறான். அப்படி எடுத்துட்டு ஓடுறப்ப நம்ம ஜோவிக்குனாலும் தலையும் புரியல காலும் புரியல, என்னடா லூசுக்கு மேல லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்கான், இவன் கேங்ஸ்டரா தான் நானும் ஆசைப்பட்டியா, எதுக்கு சம்மந்தம் நம்ம இப்ப ராபரி பண்ண கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேய் ரிச்சி எதுக்கு நம்ம இப்ப ராபரி பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அதுக்கு நம்ம ரிச்சி மச்சான் கேங்ஸ்டர் ஆகணும் அப்படின்னா முதல்ல நம்மளுக்கு தைரியம் வரணும் இல்லையா, அந்த தைரியத்தை வளர்க்கறதுக்கு முதல் ஸ்டெப் என்னது, ராபரி பண்றதுதான். ஏன்னா நம்ம ஒரு வீட்டுக்குள்ள போயிட்டு ராபரி பண்ணிட்டு சக்சஸ்ஃபுல்லா வெளியே வந்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தைரியம் பயங்கரமா வந்துரும் இல்லையா, அது நம்மளுக்கு பூஸ்ட் அப்ப பயங்கரமா கொடுக்கும். அப்படி பூஸ்ட் வந்துருச்சு அப்படின்னா நம்ம ஈஸியா கேங்ஸ்டர் ஆகலாம் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டோன்னே ஜோபி கன்ஃபார்மே பண்ணிடுறான். ஆத்தாடி ரிச்சி முழுமெண்டலாவே மாறிட்டான், இருந்தாலும் ஃப்ரெண்டா பழகிட்டோம் இல்லையா, இந்த ஒரு தடவை இவங்க கூட போவோம், அடுத்த தடவை இவங்க கூட போவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றான். அப்படி முடிவு பண்ற அந்த ஒரு டைம்ல நம்ம ரிச்சி ஜோவியை கூட்டு போய் புருக்லின்ல இருக்கிற அடுக்குமாடி கட்டடத்தோட உச்சியில மொட்டை மாடியில போயிட்டு நிக்கிறான். அப்படி நிக்கிறப்ப அங்க சுத்தி இருக்கிற எல்லா பில்டிங்கும் கம்ப்ளீட்டா ரிச்சி ஸ்கேன் பண்றான். ஸ்கேன் பண்றதோட மட்டும் இல்லாம ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒரு வீடை சூஸ் பண்றான். சூஸ் பண்ண உடனே இந்த ஒரு வீட்டுல தான் நம்ம இன்னைக்கு போய் கொள்ளை அடிக்க போறோம், வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோவியோட கையை பிடிச்சிட்டு அங்க இருக்கிற பில்டிங்ல பார்த்தா குதிச்சு ஜோவியும் குதிக்க வச்சு அந்த பில்டிங்க்கு போயிடறான். போறோட மட்டும் இல்லாம அந்த வீட்டுக்கும் பார்த்தா நைஸா நைட்டா உள்ள இறங்கி யாருக்குமே தெரியாம அந்த வீட்டுக்குள்ள புகுந்து அங்க இருக்கிற பணத்தை ஒரு பையில அள்ளி போட்டு யாருக்குமே தெரியாம மறுபடியும் அந்த வீட்டுல இருந்து வெளியே வந்து ஸ்ட்ரீட்டுக்கு வந்துடுறாங்க. இந்த ஒரு விஷயம் நடக்கிறப்ப நம்ம ஜோவிக்கு பார்த்தா ஹார்ட் பீட் டப்பு அடிச்சுட்டே இருந்திருக்கு, பயம் பயங்கரமா வந்திருக்கு, வேற லெவல்ல வெறுத்து வேற ஊத்தி இருந்திருக்கு. ஆனா இந்த ஒரு மிஷனை பார்த்தா நம்ம ரிச்சி சக்சஸ்ஃபுல்லா செஞ்சு முடிச்சிடறான். சோ ஸ்ட்ரீட்டுக்கு வந்தோடனே நம்ம ஜோவியை பார்த்து ரிச்சி பாத்தியா நீ ஏன்டா இவ்வளவு தூரம் பயப்படுற, இவ்வளவுதான் மேட்டர், சிம்பிள் மேட்டர், கேங்ஸ்டர் ஆறதலாம், இதை நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணிட்டே போனோம் அப்படின்னா நம்மளும் ஒரு பெரிய கேங்ஸ்டர் ஆயிட்டு கடைசியா மேன்சியை போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கான்டா அப்படின்றியா. இது ஜோவினாலும் ஒண்ணுமே புரியாம எப்பயும் போல கேட்கற மாதிரி கேட்டு நடந்துட்டே இருக்கா. அப்படி நடந்து போறப்ப எதிர்த்தாப்புல பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் நடந்து வர ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் பார்த்தா நல்லா படா சைஸ்ல பெரிய ஆளா இருக்காங்க. அவங்கள பாக்குறப்பே தெரியுது இவங்க சரியான ராபரி கூட்டம் அப்படின்னு. சோ அவங்கள பார்த்தோன்னே நம்ம ஜோவினாலும் அப்படியே அள்ளு ஓட ஆரம்பிச்சிருது, வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சிருது. ஆனா அந்த ஒரு டைம்ல நம்ம ரிச்சி கொஞ்சம் கூட அசராம பயங்கர கத்தா முன்னாடி நடந்து போயிட்டே இருக்கான். அதை பாக்குறப்ப ஜோவிக்கு இன்னும் கொஞ்சம் பயம் அதிகமாயிருது. டேய் மச்சான் அவங்க நம்ம இருக்கிறத வாங்க தானே வந்திருக்காங்க, பேசாம நம்ம
பையன் அவன் தூக்கி போட்டு கிளம்பிடலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஆனா ரிச்சி நம்ம ஜோவியை பார்த்து மச்சான் அவங்க எல்லாம் சப்பா மேட்ரு, இவங்கள பார்த்தா நீ பயந்துட்டு இருக்க, இவங்கள பாரு நான் இப்ப எப்படி ஹேண்டில் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போறான். அப்படி முன்னாடி போறத பார்த்தா முன்னாடி இருந்து வந்த 2 பேர் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க 2 பேரும் இவங்கள பார்த்து பயங்கரமா சிரிச்சுட்டு, டேய் பொடி பசங்களை எங்களை பார்த்துமா உங்களுக்கு பயம் வரல, மரியாதை கையில இருக்கிற அந்த பையத்துக்கு எங்கிட்ட கொடுத்துட்டு ஓடி போயிரு, திரும்பி பார்க்காம ஓடி போயிரு, அப்படி பண்ணாம நான் ஜீனியஸா அதை பண்றேன் இதை பண்றேன் ஏதாச்சும் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா 2 பேரும் நாங்க போட்டு தள்ளிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. ஆனா இந்த ஒரு மேட்டருக்கு நம்ம ரிச்சி பயப்படுற மாதிரி தெரியல, எங்களாலாம் பைய கொடுக்க முடியாது, நீ மரியாதை இங்க இருந்து கிளம்பி ஓடிடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பதில் சொல்றான். இதை கேட்ட உடனே அந்த 2 கேங்ஸ்டருக்கு பயங்கரமான கோவம் வந்துருது. அவங்க ரிச்சி அடிக்கலாம்னு சொல்லிட்டு பயங்கர ஃபோர்ஸா வர்றாங்க. அப்படி வர்றப்ப பாத்தீங்கன்னா நம்ம ரிச்சி மரத்தை சேர்ந்த கன் எடுத்து டப்பு டப்புன்னு 2 பேரும் போட்டுறான். இதை பார்த்த உடனே ஜோவிக்குனால ஒண்ணுமே புரியல, என்ன நடக்குதுன்னு சுத்தமா அண்டர்ஸ்டாண்டே பண்ண முடியல. ஆத்தாடி ரிச்சினோட அசால்ட்டா 2 பேரும் போட்டு தள்ளிட்டான்னு சொல்லிட்டு மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்கான். சோ அந்த இடத்துல இருந்து அவன் நகர முடியாம ஃப்ரீஸ் ஆகி அதே இடத்துல நிக்கிறான். அப்படி நிக்கிற அவனை நம்ம ரிச்சி, டே ஜோவி எதுக்குடா நிக்கிற, வாடா வாடா போட்டு சொல்லிட்டு சொரட்டு அங்க இருந்து ஓடுறான். அப்படி ஓடுறப்பதான் அவன் மறுபடியும் நார்மல் ஸ்டேஜுக்கே வர. அப்படி நார்மல் ஸ்டேஜுக்கு வந்து நம்ம ரிச்சியை பார்த்து, டே இந்த கன் அப்புறம் உங்க கைக்கு வந்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அப்பதான் நம்ம ரிச்சி சொல்றான், இந்த கன் எங்க அண்ணன் ஸ்டீவ் ஓடுறா, அவன் மறைச்சு வச்சிருந்தாடே எனக்கு நல்லாவே தெரியும். சோ இந்த ஒரு மிஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் தெளிவா எடுத்துட்டு வந்துட்டேன், என்ன ராபரி பண்றப்ப ஏதாச்சும் பிரச்சனை வரும் இல்லையா, அதனாலதான் நான் இதை என் கூட எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். சோ இந்த ஒரு இன்சிடென்ட் பார்த்தா நம்ம ஜோவிக்கு விருத்தனமான ஒரு அல்ல கிரியேட் பண்ணிருது. ஏன்னா இவங்க 2 பேரும் சேர்ந்து ராபரி வேற பண்ணிருக்காங்க, 2 பேரும் கொலை வேற பண்ணிருக்காங்க இல்லையா. சோ அடுத்த நாள் காலையில போலீஸ் கிளீஸ் வந்துச்சு அப்படின்னா இவங்க 2 பேரும் அரெஸ்ட் பண்ணிட்டு போய் ஜெயில போட்டுருவாங்க இல்லையா. சோ அந்த ஒரு பயம் நம்ம ஜோவிக்கு பார்த்தா விருத்தனமா தொற்ற ஆரம்பிக்குது. ஆனா இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா சிசிடிவி கேமரா அப்படின்ற ஒன்று கண்டுபிடிக்காததுக்கு முன்னாடி நடந்த காலகட்டம் அப்படின்றதுனால போலீஸால இந்த 2 கொலையை பண்ணது யாருன்றதை ட்ராக் பண்ணவே முடியல. சோ அதனாலே நம்ம ஜோவியும் ரிச்சியும் பாத்தீங்கன்னா அசால்ட்டா இந்த ஒரு இதுல இருந்து தப்பிச்சிடுறாங்க. சோ அப்படி தப்பிச்சதுனாலே பாத்தீங்கன்னா அந்த ராபர்ல இருந்து பாத்தீங்கன்னா மொத்தம் $300 அவங்க அடிச்சிருக்காங்க. அந்த $300 பாத்தீங்கன்னா 2 பேர் ஈக்குவலா $150 டிவைட் பண்ணிருக்காங்க. அப்படி டிவைட் பண்ண அந்த $150 வச்சுதான் நம்ம ஜோவி பாத்தீங்கன்னா அவன் பாட்டியோட மெடிசனுக்கு தேவையான செலவையே மேற்கொண்டிருக்கான். சோ அதனாலே பாத்தீங்கன்னா ஜோவிக்கு ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் நல்லதோ அப்படின்ற மாதிரி தோண ஆரம்பிச்சிருது. ஏன்னா ஏதோ பண்றோம் அப்படி பண்றதுனால தன்னோட பாட்டி நல்லா இருக்காங்க அப்படின்ற எண்ணம் பாத்தீங்கன்னா நம்ம ஜோவியோட மைண்ட்ல வந்துருது. சோ அதனாலே ரிச்சி என்னதான் மெண்டல் மாதிரி பண்ணாலும் அவன் பண்றதுக்கு லைட்டா ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணமும் அவன் மைண்டுக்கு வருது. அப்படி வர்ற அந்த ஒரு நாள்ல பாத்தீங்கன்னா நம்ம ரிச்சி ஜோவியை மறுபடியும் கூப்பிடுறான். மச்சான் இன்னைக்கு உனக்கு நான் சர்ப்ரைஸான ஒரு மேட்டர் வச்சிருக்கேன், என் கூட யோசிக்காம கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு ஜோவியை கூப்பிட்டு மறுபடியும் புரூக்ளினோட ஒரு உயரமான கட்டிடத்தோட மாடிக்கு போயிடுறாங்க. அப்படி போய் மொட்டை மாடியில நின்ற உடனே அன்னைக்கு நம்ம ஓடணும் பாத்தியா, அதே மாதிரி இன்னைக்கு நீ ஓட ரெடி ஆயிக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோவிக்கு மட்டும் நம்ம ரிச்சி வர ஒவ்வொரு கட்டடமா தாவி 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 ஸ்பைடர்மேன் மாதிரி போக ஆரம்பிக்கிறான். நம்ம ஜோவி மாதிரி ரிச்சியை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடி ஒவ்வொரு மாடியை தாவி தாவி போறான். அப்படி போயிட்டு கடைசியா ஒரு பில்டிங்கோட எட்ஜ்ல பாத்தீங்கன்னா நம்ம ரிச்சி போய் நிக்கிறான். அவனுக்கு பக்கத்துல ஜோவியை வந்து நிக்கிறான். அப்படி ஜோவி வந்து நின்ற உடனே முன்னாடி இருக்கிற ஒரு பில்டிங்கை நம்ம ரிச்சி காமிச்சு, இந்த ஒரு ஹோட்டலுக்கு தான் ஒவ்வொரு வாரமும் மேன்சி வருவான். இங்க வரதோட மட்டும் இல்லாம இங்க வந்துட்டு போறப்ப அவன் கையில ஒரு பெரிய பேக் வர எடுத்துட்டு போவான். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அந்த பேக் ஃபுல்லா பணமா தான் இருக்கும். சோ இந்த ஒரு ஹோட்டலுக்குள்ள தான் ஒவ்வொரு வாரமும் அவன் கலெக்ட் பண்ற எல்லா பணத்தையும் மொத்தமா கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு போறான்னு நினைக்கிறேன். சோ இந்த ஒரு ஹோட்டலுக்குள்ள நம்ம போகணும் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான பணத்தையும் அவன் இருந்து புடிங்கிக்கலாம், அதே நேரத்துல மேன்சியும் போட்டு தள்ளிட்டு வந்துட்டே இருக்கலாம். சோ இதுக்கு தான் நம்ம அடுத்து ப்ரிப்பேர் ஆகணும்னு சொல்லிட்டு ஜோவிட்ட சொல்றான். இதை கேட்ட உடனே ஜோவிக்குனாலும் தலையே சுத்த ஆரம்பிச்சிருது. ஆத்தாடி சும்மா விளையாட்டுக்கு தான் இந்த மாதிரி செய்தியா, நம்மளும் சின்ன சின்ன ராபரி பண்ணிட்டு இவங்க சப்போர்ட்டிவா இருக்கலாம்னு வந்தா இவனோட உண்மையிலே மேன்சியை போட்டு சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்கான். ஆத்தாடி இதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிச்சிட்ட, டேய் என்னோட லூசு மாதிரி பேசிட்டு இருக்கு, கீழே பாத்தியா இல்லையா எத்தனை கார் நின்றுட்டு இருக்கு, அதுல எத்தனை பேர் கேங்ஸ் நின்றுட்டு இருக்காங்க, அவங்க கையில எல்லாம் எவ்வளவு பெரிய கன் இருக்கு, அதுவும் அவன் ஹோட்டலுக்குள்ள போறப்ப அவனை சுத்தி எத்தனை பாதுகாப்பு இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது, அவங்க எல்லாரும் எவ்வளவு பெரிய கன் வச்சிருப்பாங்கன்னு தெரியாது, அவங்க எல்லாத்தையும் தாண்டி நீ போய் மேன்சியை போட்டுட்டு அவன் இருக்க பணத்தை தூக்கிட்டு வரலாம்னு சொல்றியா. இதெல்லாம் கேட்கறப்ப அவனுக்கு சிரிப்பு வரலாம். நம்ம 2 பேரும் சின்ன பசங்கடா, 14 வயசு தம்மா துண்டு பசங்க, நம்மளாம் போய் அவங்களுக்கு முன்னாடி நின்னோம் அப்படின்னா அவங்க ஒரே அறதா விடுவாங்க, அந்த அறையில நம்ம சுருண்டு விழுந்துருவோம். சோ இந்த பிளான்ல நீ இப்படியே விட்டு நீ முன்னாடி சொன்ன சின்ன சின்ன ராபரி அதை பண்ணோம்னா நம்மளுக்கு போதுண்டா அப்படின்னு சொல்றியா. இதை கேட்டவனே ரிச்சி, என்னடா மீனை பார்த்து பயப்படுறியா, அதெல்லாம் கண்டுக்கிறாத, நான் எப்படி இவங்க இடத்த கண்டுபிடிச்சேன் அதே மாதிரி இவனை போடுறதுக்கான பிளானை நான் கண்டுபிடிச்சிருவேன், அப்படி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நம்ம அந்த பிளானை மூவ் பண்ணுவோம், அது வரைக்கும் நீ கொஞ்சம் அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜோவி அங்க இருந்து கூட்டு போயிடுறான். அப்படி கூட்டு போறப்ப நம்ம ஜோவி முடிவு பண்ணிடுறான், இந்த ஒரு மிஸ்ல நம்ம தலையிடவே கூடாது, நம்ம இவங்க கூட சேர்ந்து போகவே கூடாது, அப்படி போனோம் அப்படின்னா மேன்சி நம்மளையும் போட்டு தள்ளிடுவோம், அப்புறம் பாட்டிக்கு யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்றது அவனுக்கு நல்லாவே தெரியுது. சோ அதனாலே இந்த மிஷன் அவன் மேற்கொண்டாலும் அதுல நம்ம போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவே பண்ணிடுறான். இப்படி அவன் முடிவு பண்ண அடுத்த சில நாட்கள்லயே பாத்தீங்கன்னா அவன் பாட்டியோட நிலைமை ரொம்ப மோசமாயிருது. சோ அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் ஆறாங்க. அப்படி ரிட்டர்ன் ஆறப்ப நம்ம ஜோவி அவங்க பாட்டிட்ட, என்ன பாட்டி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அதுக்கு அவங்க பாட்டி, என்னோட நிலைமை ரொம்ப மோசமாயிருச்சா, இதுக்கு மேலே நான் சும்மா மெடிசனை மட்டும் எடுத்துட்டு இருந்தேன் அப்படின்னா அது எனக்கு பெருசா ஹெல்ப் பண்ணாதான், நான் வேமா ஹார்ட் சர்ஜரி பண்ணல அப்படின்னா நான் ரொம்ப வேமா உன்னை விட்டு பிரிஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோவிட்ட சொல்றாங்க. இந்த ஒரு விஷயத்தை கேட்டோன்னு நம்ம ஜோவிக்கு பயங்கரமா ஹார்ட் பிரேக் ஆயிருது. ஏன்னா அவனுக்கு இருக்குது அவனோட பாட்டி மட்டும் தானே, சின்ன வயசுல இருந்து அவனை வளர்க்கறது அவங்க பாட்டி தான். சோ அவங்க பாட்டி அவனை விட்டு போயிட்டாங்க அப்படின்னா அவனுக்குன்னு யாருமே இல்ல இல்லையா. சோ இந்த ஒரு விஷயம் பார்த்தா அவனை பயங்கரமா வாட்டி வதைக்குது. தன்னோட பாட்டிக்கு எப்படியாச்சும் நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றான். சரி பாட்டி சர்ஜரி பண்ணணும்னு சொன்னாங்களே, அந்த சர்ஜரிக்கு எவ்வளவு பாட்டி செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான்.
சொல்றான். அதுக்கு அவங்க பாட்டி, நான் சொன்னா மட்டும் அதை நம்மளால ரெடி பண்ண விட முடியும், நம்மளால ரொம்ப ஏழை, நம்மளால அவ்வளோ அமௌண்ட் எல்லாம் ரெடி பண்ண முடியாதுடா, ஏன்னா இந்த சர்ஜரிக்கு மட்டும் கிட்டத்தட்ட $7,000 செலவாகும், அவ்வளோ காசெல்லாம் நம்மளால ரெடி பண்ணவே முடியாது, சோ பாட்டி இல்லாமே நீ தனியா வாழ கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோவியோட பாட்டி ஜோவிட்ட சொல்றாங்க. ஆனா இந்த ஒரு விஷயத்தை ஜோவி அக்செப்ட் பண்ணவே முடியல. சோ அவனோட பாட்டிக்காக எந்த எக்ஸ்ட்ரீம்கானாலும் போலாம்னு சொல்லிட்டு அவன் முடிவு பண்றான். அப்படி முடிவு பண்ற அந்த ஒரு நாள்ல தான் அவனோட ஃப்ரெண்டான ரிச்சி பார்த்தா புது பிளான கொண்டு வர்றான். அதுதான் பென்சில்வேனியாக்கு போகணும் அப்படின்ற ஒரு பிளான். இந்த ஒரு பிளான பார்த்தா நம்ம ரிச்சி ஜோவிட்ட சொல்றான். அதை கேட்ட உடனே ஜோவினால ரிச்சி ஒரு மாதிரி பார்த்துட்டு, டேய் பென்சில்வேனியா என்ன நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கு, நடந்து போயிட்டு வந்துடலான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க, அது ரொம்ப தூரத்துல இருக்குடா, அதுக்கெல்லாம் போனோம் அப்படின்னா நம்மகிட்ட கார் இருக்கணும், அந்த காருக்குலாம் நம்ம எங்கடா போறது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அதுக்கு நம்ம ரிச்சி சிரிச்சுக்கிட்டே கொஞ்சம் பின்னாடி பார்க்கண்ணா அப்படின்றான். உடனே நம்ம ஜோவி லைட்டா எட்டி பாக்குறான். பார்த்தா தூரத்துல ஒரு பெரிய கார் நிக்குது. அதை பார்த்த உடனே நம்ம ஜோவினாலும் பயங்கரமான சாக்கு, டேய் மச்சான் எப்படி இவ்வளவு பெரிய கார் இங்க வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அதுக்கு நம்ம ரிச்சி, அதெல்லாம் உனக்கு தேவையா, இந்த கார் நான் எப்படி ஆட்டியா போட்டேன், ஆட்டியா போட்டதுக்கு அப்புறம் நம்பர் பிளேட் எல்லாம் மாத்திட்டேன், சோ இந்த கார் மேல எந்த ஒரு டவுட்டும் வராது, இனிமேல் நம்ம பண்ண போற ஒரே வேலை இங்க இருந்து பென்சில்வேனியாக்கு கிளம்பி போறதுதான் அப்படின்றான். அப்படி சொன்ன உடனே நம்ம ஜோவி, சரி பென்சில்வேனியாக்கு போறோம், சரி அங்க போய் என்னடா பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அதுக்கு நம்ம ரிச்சி, அங்கதாண்ட ஒரு வீடு இருக்கு, அந்த வீட்டுல தாண்ட ஒரு ஆள் இருக்கு, அவன்கிட்ட தாண்ட எக்கச்சக்கமான ஆயுதங்கள் இருக்கு, நம்மளுக்கு தேவையான துப்பாக்கின்னு சொல்லிட்டு எல்லாமே அங்க இருக்கு, சோ அவன்கிட்ட போனோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான எல்லா துப்பாக்கியும் நம்ம தூக்கிட்டு வந்துடலாம். ஒன்ஸ் அது எல்லாத்தையும் நம்ம தூக்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்மளோட அடுத்த மிஷனே ராபரி அண்ட் நம்ம மேன்ஸே போட்டு தள்ளுறதாண்டா அப்படின்னு சொல்றான். இதை கேட்கறப்ப நம்ம ஜோபிக்கு இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றது தெரியல. இருந்தாலும் அவனோட பாட்டியோட சிச்சுவேஷன் ரொம்ப மோசமா இருக்கு இல்லையா, சோ வேற வழியே இல்லாம நம்ம ரிச்சி கூட சேர்ந்துட்டு அந்த கார் எடுத்துட்டு பென்சில்வேனியாக்கு 2 பேரும் போறாங்க. போறதோட மட்டும் இல்லாம அந்த வீட்டை அடைஞ்சிடறாங்க. அடையிறதோட மட்டும் இல்லாம அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற அந்த பயங்கர ரக்கடான ஆள்கிட்ட போயிட்டு, அண்ணன் எங்களுக்கு கன்னு நிறைய வேணும், எங்களுக்கு கன்னெல்லாம் காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதை கேட்ட உடனே அந்த ரக்கடான ஆளு பாத்தீங்கன்னா, என்னடா இவங்க பாக்குறதுக்கு இவ்வளவு தம்மா துண்டான சின்ன பசங்க மாதிரி இருக்காங்க, இவங்க எதுக்குடா கண்ணு கேட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒண்ணுமே புரியல. இருந்தாலும் தம்பி உங்களுக்கு நான் கண்ணு காமிக்கிறேன், உங்களுக்கு புரிஞ்சா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க, புரியலன்னா கிளம்பி போயிருங்க அப்படின்னு சொல்றாப்ல. அப்படி சொன்ன உடனே நம்ம ரிச்சி, அண்ணன் அதெல்லாம் விட்டுங்க, எனக்கு என்னாலும் புரியும், நீங்க கண்ணை மட்டும் காமிங்க அப்படின்னு சொல்றான். உடனே அவனும் ஒவ்வொரு கண்ணா காமிக்கிறான். அப்படி காமிக்கிற கண்ணுல அவனுக்கு எதுலாம் தேவையோ அந்த கண்ணெல்லாம் ஒவ்வொரு எடுத்து ஜோவிட்ட கொடுத்துட்டே இருக்கான். அப்படி ரிச்சி பாக்குற எல்லா கண்ணையும் கொடுக்கறத பார்த்தோன்னே அந்த ரக்கடான ஆளு, என்ன அவங்க இவ்வளவு கண்ணு எடுக்கிறாங்க, இவ்வளவு கண்ணுக்கு வேண்ட காசு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, டே சின்ன பையா நீ கண்ணு எடுக்கலாம் முதல் நிப்பாட்டு, நீ முதல் எவ்வளவு காசு வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாப்ல. உடனே நம்ம ரிச்சி அவனோட பையில இருந்து அங்கிட்டு இங்கிட்டு தேடி ஒரு $300 எடுத்து அந்த ரக்கடான ஆள்கிட்ட கொடுக்குறான். அதை பார்த்த உடனே அந்த ரக்கடான ஆளு, டேய் முதல் எடுத்த கண்ணெல்லாம் கிட்ட வைக்கி, கொண்டு வந்தது $300, இதுக்கு இவ்வளவு கண்ணு எடுத்துட்டு இருக்கியா, இவ்வளவு கண்ணெல்லாம் உனக்கு கொடுக்க முடியாது, வேணா அந்த தம்மா தொண்டா 2 சின்ன கண்ணு எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்றாப்ல. அதை கேட்ட உடனே நம்ம ரிச்சிக்குனால ஒரு மாதிரி ஆயிருது. என்ன கொஞ்சம் மனசு வைங்கன்னு, நாங்க ஒரு பெரிய மிஷனை மேற்கொள்ள போறோம், அந்த மிஷனுக்கு இந்த 2 தம்மா தொண்டான கண்ணெல்லாம் பத்தாது, எங்களுக்கு நிறைய கண்ணு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அதுக்கு அந்த ரக்கடானாலு, கண்ணு கேட்கறதெல்லாம் சரிதான், ஆனா அதுக்கேத்த ஒருத்து ஒன்றில்லையே, காசை கொண்டு வா, துட்டு கொண்டு வந்தா எடுத்துட்டு போ அப்படின்றாப்ல. உடனே நம்ம ரிச்சி பின்னாடி திரும்பி பார்த்து, அந்த காரை வச்சுக்கிட்டு எனக்கு கண்ணு தருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். உடனே அந்த ரக்கடானால அந்த காரை பார்த்துட்டு, பரவாயில்ல கார் செம்மையா இருக்கே, சரி ஓகே நீ எடுத்த கண்ணெல்லாம் எடுத்துக்க, எனக்கு காரை கொடுத்துரு, அந்த காரோட நம்பர் பிளேட்டை மாதிரி நான் வித்துக்கிறேன், நீ இப்ப தேவையான கண்ணு எடுத்துட்டு வெளியே கிளம்பி போயிட்டே அப்படின்னு சொல்றாப்ல. உடனே நம்ம ரிச்சியும் பார்த்தா அவன் எடுத்த கண்ணெல்லாம் எடுத்து ஜோவிட்ட கொடுத்துட்டு கிளம்பலாமா அப்படின்னு சொல்லி கிளம்ப போறான். அந்த ஒரு டைம்ல நம்ம ரக்கடானால அவங்க 2 பேரும் நிப்பாட்டி, டேய் பொடி பசங்களா நீங்க என்ன மிஷனை மேற்கொள்ள போறீங்களா எனக்கு தெரியாது, ஆனா நீங்க ஏதோ ஒரு பெரிய வேலையை பண்ண போறீங்க, அந்த வேலையை பண்றதுக்கு முன்னாடி நான் சொல்ற 3 பாயிண்ட் மட்டும் மைண்ட்ல நல்லா வச்சுக்கங்க, நீங்க ஏதோ ஒரு பெரிய வேலையை பண்ண போறீங்க, அந்த வேலையை பண்றதுக்கு முன்னாடி நான் சொல்ற 3 பாயிண்ட் மட்டும் மைண்ட்ல நல்லா வச்சுக்கங்க, இந்த 3 பாயிண்ட் மட்டும் எப்பயுமே மறந்துடாதீங்க, அதை மறந்தீங்க அப்படின்னா நீங்க செத்துருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். உடனே நம்ம ரிச்சியும் ஜோவியும் பயங்கர ஆர்வமா அது என்ன பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு அந்த ரக்கடானாலு, மொதல் விஷயம் நீங்க சர்ப்ரைஸா போய் அட்டாக் பண்ணணும், அதாவது நீங்க அட்டாக் பண்ண போற எதிர்க்கே தெரியக்கூடாது நீங்க அட்டாக் பண்ண போறீங்க அப்படின்றது, அப்படி போனா மட்டும் தான் உங்களால சடனா அவங்க எல்லாத்தையும் அட்டாக் பண்ண முடியும். ரெண்டாவது விஷயம் உங்ககிட்ட ஸ்பீட் அப்படின்றது பயங்கரமா இருக்கணும், ஏன்னா நீங்க சர்ப்ரைஸா போய் அட்டாக் பண்றப்ப நீங்க ஜாலியா ஸ்லோ மோஷன்ல சுட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா அவங்க உங்களை சுட்டு தள்ளிடுவாங்க. சோ சர்ப்ரைஸா போன உடனே பயங்கர ஃபாஸ்டா எவ்வளவு தூரம் ஃபோர்ஸா அடிக்க முடியுமோ அவ்வளவு தூரம் ஃபோர்ஸா நீங்க சுடணும். அண்ட் மூணாவதா பார்த்தா உங்ககிட்ட ஸ்ட்ரிக்டான ப்ரிப்பரேஷன் இருக்கணும், நீங்க வாட்டுக்கு பிளானே இல்லாம போய் அந்த இடத்துல நின்னீங்க அப்படின்னா உங்களை அசால்ட்டா போட்டு தள்ளிட்டு போயிருவாங்க. சோ பக்காவா பிளான் போட்டு ஸ்ட்ரிக்டான ப்ரிப்பரேஷனோட அங்க போய் நின்று வேலையை பாருங்க. இதுக்கெல்லாம் மேல உங்களுக்கு கண்ணு சுட தெரியணும், உங்களுக்கு கண்ணு தொட தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாப்ல. அதுக்கு அவங்க 2 பேரும் பேந்த முடிச்சுட்டு, ரிச்சி எனக்கு ஓரளவு சுட தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். உடனே அந்த ரக்கடான பயங்கரமா சிரிச்சுட்டு, நீங்க தானே காரை கொடுத்துருக்கீங்களே 2 நாள் வெயிட் பண்ணுங்க, 2 நாள் என் கூட ஸ்டே பண்ணுங்க, உங்களுக்கு கண்ணு சுட சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 நாள் அவங்க 2 பேரும் அதே இடத்துல தங்க வச்சு கன் சுடுறத சொல்லியும் தர்றாப்ல. அப்படி சொல்லி கொடுத்த உடனே சரி தம்பி நீங்க தான் கண்ணையும் வாங்கிட்டீங்க கத்துக்கவும் செஞ்சுட்டீங்க, இதுக்கு மேல எதுக்கு இங்க இருக்கீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறாப்ல. அப்படி அனுப்பி விடுறப்ப நம்ம ரிச்சி அவர் மேல எங்களையும் பார்த்துட்டு, அண்ணன் இங்க இருந்து புரூக்ளின் வரைக்கும் எங்களால நடந்தெல்லாம் போக முடியாது, நீங்க உங்க கார்ல வந்து டிராப் பண்ணிட்டு மட்டும் வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதை கேட்ட உடனே நம்ம ரக்கடானாலும் பயங்கரமா சிரிப்பு வருது. இதனால இவங்க 2 பேரும் பாக்குறதுக்கு பாவமா இருக்கு இல்லையா, அதனாலேயே வேற வழி இல்லாம இவங்க 2 பேரும் அந்த கார்லயே ஏத்திட்டு போய் புரூக்ளின்ல இறக்கி விட்டு அவரும் மறுபடியும் கிளம்பி வந்துடுறாப்ல. நம்ம ரிச்சியும் ஜோவியும் பேக் நிறைய இருக்கிற கன் எடுத்துட்டு அவங்க வீட்டுல போய் வச்சுட்டு நெக்ஸ்ட் மிஷனுக்கு வெறித்தனமா பிளான் போடுறாங்க. இப்படியே நாட்கள் டிக்கிங் ஆரம்பிக்குது. கடைசி அவங்க பிக்ஸ் பண்ண அந்த
அந்த ஒரு டேட் வருது. அந்த ஒரு டேட்ல இவங்க வாங்கி வச்சிருந்த பேக் ஃபுல் ஆஃப் கன்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு எல்லாத்தையுமே லோட் பண்ணிட்டு இவங்க எப்பயும் போற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பில்டிங் ஏறி ஏறி குதிச்சு போய் ஃபைனலா அந்த ஹோட்டல் இருக்கிற அந்த பில்டிங்க்கும் போயிடுறாங்க. ஹோட்டல்ல மட்டும் இல்லாம சைலண்டா அந்த ஹோட்டலுக்குள்ள யாருக்குமே தெரியாம உள்ள என்டர் ஆகி மேன்ஸோட வருகைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபைனலா அந்த ஹோட்டல் இருக்கிற பில்டிங்கும் போயிடுறாங்க. அப்படி அந்த பில்டிங் அவங்க போன உடனே அந்த இடத்துக்கு பார்த்தா 4-5 கார் சரசரசம் வந்து நிக்குது. அப்படி வந்து நின்ற கார்கள்ல ஒரு கார்ல இருந்து பார்த்தா நம்ம மேன்ஸ் இறங்கி வெளியே வர்றான். அப்படி வெளியே வந்த உடனே நம்ம ரிச் நம்ம ஜோவியை பிடிச்சு டேய் மச்சான் இதுதான் நம்மளுக்கான டைம், இப்பயே போய் உள்ள போய் நம்ம மேன்ஸை அட்டாக் பண்ணிடலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். அப்ப நம்ம ஜோவி டக்குன்னு ரிச்சியை தடுத்து நிப்பாட்டி டேய் என்னடா லூசு மாதிரி பேசிட்டு இருக்க, இன்னும் டொரினோ வரவே இல்லடா, அவன் வந்ததுக்கு அப்புறம் போய் அட்டாக் பண்ணுவோம், அப்பதான் 2 பேரும் போட்டு தள்ள முடியும், நம்மளுக்கு இவனை போட்டு தள்ளுறன்னு சொல்லிட்டு இவனை போய் தனியா போட்டுட்டு இருக்கப்ப டொரினோ வந்துட்டா அப்படின்னா அவன் நம்மள போட்டு தள்ளிடுவான்டா, சோ வெயிட் பண்ணுவோம்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஆனா ரிச்சி அதுக்கு டேய் லூசா நீயே, டொரினோ இல்லாதப்ப இவனை போய் போட்டாதான் இவனை ஈஸியா போட முடியும், அதுக்கப்புறம் டொரினோ வந்தானா அவனை நம்ம 2 பேரும் சேர்ந்து போட்டு தரலாம்டா, அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேணாம்டா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு மாஸ்க் போடுறா, மாஸ்க போடுறான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் மாஸ்க போட்டு கண்ணு எடுத்துட்டு உள்ள போயிட்டு டக்கு 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 டக்குன்னு அவர் சொன்ன மாதிரி சர்ப்ரைஸா போயிட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் அந்த ரகடான கை சொன்ன மாதிரி பயங்கர ஃபாஸ்டாவும் ஆக்ட் பண்றாங்க. அப்படி ஆக்ட் பண்ணதுல பாத்தீங்கன்னா மான்சியை தவிர அங்க இருந்து மத்தவங்க தான் செத்து போனாங்க தவிர மான்சி உயிரோட தான் இருக்கான். அதுவும் உயிரோட இருக்கா இப்படி சுத்தமா அவன் மேல ஒரு புல்லட் கூட படல. அது மட்டும் இல்லாம அவன் இந்த 2 பேரையும் நோட் பண்ணவும் செஞ்சிடறான். ஆனா என்னத்த நோட் பண்ணல, இவங்க 2 பேரும் மாஸ்க் போடுறதுனால இவங்க யாருன்றது தெரியல. ஆனா அந்த 2 பேரும் சின்ன பசங்கன்றத அவன் நல்லாவே நோட் பண்ணிடுறான். அப்படி அவன் அதை நோட் பண்ண அந்த ஒரு டைம்ல நம்ம ரிச்சி அவன் கொண்டு வந்த புகை குண்டு இருக்கு பாத்தீங்களா, அந்த குண்டு எடுத்து சரட்னு 2-3 குண்டு உள்ள உருட்டி விடுறான். அப்படி உருட்டி உடனே அந்த ஹோட்டல் ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வெண் புகையால சூழப்படுது. அப்படி சூழ்ந்த உடனே நம்ம ரிச்சி வேகமா ஓடி போய் நம்ம மேன்சி வச்சிருந்த பேக டக்குன்னு புடுங்குறான். அப்படி புடுங்கின உடனே அடுத்த செகண்ட் மேன்சி சுடலாம்னு சொல்லிட்டு கண்ணை முன்னாடி பாயிண்ட் பண்றான். அப்படி பாயிண்ட் பண்ற அந்த ஒரு டைம்ல அந்த ஹோட்டலுக்குள்ள பாத்தீங்கன்னா நம்ம டொரினோ வந்துடுறான். அப்படி வந்து அந்த டொரினோ பார்த்தோன்னே நம்ம ரிச்சிக்குனாலும் சரி ஜோவிக்குனாலும் சரி வேற லெவல்ல அள்ளு விட்டுருது. ஏன்னா ஆல்ரெடி அவன் பார்த்தீங்கன்னா ரிச்சியோட அண்ணன் கொடூரமா கொண்டிருக்கான் இல்லையா, சோ அவனை பார்த்தோன்னே வேற லெவல்ல பேனிக் நம்ம ரிச்சிக்கு கிரியேட் ஆயிருது. சோ அதனால இதுக்கு மேல நம்ம இங்க இருக்க வேணா உடனே ஓடிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவங்க கையில போடுங்க அந்த மேன்ஸோட பையோட அங்கிருந்து தப்பிச்சு ஓடிடுறாங்க. சோ இப்படி அவங்க பண்ண அந்த ஒரு தப்பு தான் பார்த்தா அவங்க வாழ்நாள்ல பண்ண ஒரு மிகப்பெரிய தப்பு அப்படின்னு சொல்லியானோ. ஏன்னா அவங்க மெயினா இங்க வந்ததே எதுக்காக வந்தாங்க, மேன்சி கொல்றது தானே வந்தாங்க. சோ மேன்சி அந்த இடத்துல கொண்டுட்டு போயிருந்தாங்க அப்படின்னா ரிச்சிக்கும் ஜோவிக்கும் ஓரளவுக்கு உயிர் வாழ்றதுக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கும். ஆனா அந்த ஒரு இடத்துல மேன்சியை கொல்லாம அவ வச்சிருந்த பையன் மட்டும் முடிஞ்சிட்டு போன அந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரோட லைஃப்ல எவ்வளவு பெரிய ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ண போகுது அப்படின்றது அப்ப அவங்களுக்கு தெரியல. எஸ் இந்த ஒரு இன்சிடென்ட் பாத்தீங்கன்னா மேன்சி அண்ட் டொரினோக்கு வேற லெவல்ல கடுப்பை கிரியேட் பண்ணுது. ஏன்னா ஆல்ரெடி அவங்க பாத்தீங்கன்னா புரூக்ளின்ல மிகப்பெரிய கேங்ஸ்டர்னு சொல்லிட்டு தெரிஞ்சிட்டு இருக்காங்க இல்லையா, அப்படி தெரிஞ்சிட்டு இருக்க அவங்ககிட்டே 2 சின்ன பசங்க வந்து அழகா ராபரி பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்றது தெரிஞ்சு அப்படின்னா இவங்களோட மோசு குறைஞ்சு போயிடும் இல்லையா. சோ அதனாலே இவங்க 2 பேர் யாரா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய டீம் அமைச்சு புரூக்ளின் ஃபுல்லா வெறித்தனமா தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடிட்டு இருக்கப்ப நம்ம ரிச்சியும் ஜோவியும் அடிச்சுட்டு வந்த அந்த ஒரு பேக் இருக்கு பாத்தீங்கன்னா, அதாவது மேன் சிட்டி இருந்து அடிச்சுட்டு வந்த பேக் இருக்கு பாத்தீங்களா, அந்த பேக் ஃபுல்லா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட $3 லட்சம் அமெரிக்கன் டாலர் இருந்திருக்கு. அந்த $3 லட்சம் அமெரிக்கன் டாலர் 2 பேரும் சரிபாதியா பிரிச்சு 1,50,000 பிரிச்சுக்கிறாங்க. அப்படி பிரிச்சதை வச்சு நம்ம ஜோவியை பாத்தீங்கன்னா அவங்க பாட்டிக்கு சக்சஸ்ஃபுல்லா ஹார்ட் சர்ஜரியும் பண்ணி முடிச்சிடறான். ஆனா என்னதான் இவங்க அடிச்ச பணத்தை வச்சு இவ்வளவு தூரம் ஓரளவுக்கு நல்லபடியா வாழ்ந்தாலும் அப்படி வாழ்ந்துட்டு இருக்கப்பே பாத்தீங்கன்னா நம்ம டொரினோவுக்கு இந்த ராபரியை பண்ணதே ரிச்சி தான் அப்படின்றது தெரிய வருது. அது எப்படி தெரிஞ்சு அப்படின்றத சொல்லிதான் தெரிஞ்ச அவசியம் கிடையாது. ஒரு கேங்ஸ்டர் ஃபேமிலியில போயிட்டு ஒரு ஆளை போடுறான் அப்படின்னா அந்த ஃபேமிலியில இருக்கிற இன்னொருத்த எப்படினாலும் ரிவெஞ்சுக்கு வருவான் அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா. சோ அதனாலே அவங்க மேல கீப் ஆன் கண்ணை வச்சுட்டு தான் இருப்பாங்க. அப்படி வச்சுட்டு இருக்கப்ப திடீர்னு அவன் பாத்தீங்கன்னா லக்ஸரியா வாழ்ந்துட்டு இருக்கான் அப்படின்னா அவனுக்கு எங்கிட்ட இருந்து இவ்வளவு காசு வந்துச்சு அப்படின்னு அவங்களுக்கு டவுட் கிரியேட் ஆகும் இல்லையா. அந்த ஒரு டவுட்டை வச்சுதான் ரிச்சி தான் அந்த பணத்தை அடிச்சிருப்பான் அப்படின்றத டொரினோ கன்ஃபார்ம் பண்றான். பண்றதோட மட்டும் இல்லாம ரிச்சியை ஸ்கெட்ச போட்டு ஃபைனலா தூக்கிடுறாங்க. தூக்குறதோட மட்டும் இல்லாம உன் கூட வந்து இன்னொருத்தன் எவன்டா ஒழுங்கா சொல்லு இல்லாட்டா உன்னை கொன்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. அப்படி மிரட்டின உடனே அந்த மிரட்டலுக்கு பயந்து அது வரைக்கும் கெத்தானால அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிச்சி என் கூட வந்தது ஜோவின்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்துறான். அப்படி இவன் போட்டு கொடுத்த இந்த ஒரு மொமெண்ட்ல பார்த்தா நம்ம ரிச்சியை அவங்க தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் பார்த்தா நம்ம ஜோவிக்கு தெரிஞ்சிருது. சோ ரிச்சியை தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னா அவன் கண்டிப்பா நம்மள போட்டு கொடுத்துருவேன் அப்படின்றதும் ஜோவிக்கு நல்லாவே தெரியுது. சோ இதுக்கு மேலே நம்ம புரூக்ளின்ல இருந்தோம் அப்படின்னா நம்மள யோசிக்காம கொண்டு போட்டுருவாங்க. சோ இதுக்கு மேலே நம்ம இங்க இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா பேக்கப் பண்ணிட்டு இருக்கான். அப்படி பேக்கப் பண்ணிட்டு ஓடிடலாம்னு சொல்லிட்டு வெளியே வர்றப்பதான் பாத்தீங்கன்னா ஒரு கார் வந்து நிக்கிறத நோட் பண்ணுவான். அதை நோட் பண்ண உடனே அவன் முடிவு பண்ணிடுவான் அவ்வளவுதான் நம்ம லைஃபே முடிஞ்சிருச்சு அப்படின்னு. ஆனா என்னதான் லைஃப் முடிஞ்சிருச்சு அப்படின்றது தெரிஞ்சாலும் இதுல இருந்து எப்படியாச்சும் சர்வே ஆகி ஆகணும் இல்லையா. முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட தப்பிக்கிறதுக்காக பயங்கர ஃபாஸ்டா ஓடுவான். இவன் எங்கிட்டுலாம் ஓடுறானோ அவங்களும் பின்னாடி இருந்து துரத்தி வருவாங்க. ஆனா என்னதான் துரத்தினாலும் இவன் பயங்கர ஃபாஸ்டா ஓடிட்டு இருப்பான். இதை பாக்குறப்ப மேன்சோட குரூப்புக்கு பயங்கர ஆச்சரியமா இருக்கும். என்னடா விருத்தனமா ஃபாஸ்டா ஓடுறா, இவனால ஒலிம்பிக் கணி போட்டா கோல்டு மெடல் அடிச்சுட்டு வந்துருவான் போலடான்னு சொல்லிட்டு பயங்கர கடுப்போட ஜோவியை துரத்திட்டே போறாங்க. அப்படி துரத்திட்டு போறப்போ ஜோவி ஃபைனலா பாத்தீங்கன்னா ஒரு முட்டுச்சந்தில போயிட்டு மாட்டிக்கிறான். அப்படி மாட்டினோன்னு டொரினோ அந்த இடத்துக்கு வர்றான். வரதோட மட்டும் இல்லாம நீ தான் அந்த வேலையை பாத்தியா, முன்னெல்லாம் பார்த்தா அந்த அளவுக்கு ஒருத்தான ஆள் மாதிரி தெரியலடா, நீ ஏன்டா சின்ன பையனா இருந்துட்டு இவ்வளவு பெரிய வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க, சின்ன பையன் மாதிரி எங்கடாச்சும் போய் விளையாண்டுட்டு தெரிய வேண்டியதாண்டா, எதுக்குடா இந்த மாதிரியான வேலையெல்லாம் பாக்குறீங்க, எங்க உன் கையை காமின்னு சொல்லிட்டு அவனோட கையை பிடிக்கிறாப்ல.
அப்படி பிடிக்கிறப்ப பார்த்தா ஜோவி நார்மலா நினைச்சிட்டு தான் கையை கொடுக்குறான். அப்படி பிடிச்ச உடனே இந்த கை தானே எங்களோட பேக் அடிச்சிட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவனோட விரல் டபக்குன்னு கட் பண்ணிடுறான். அப்படி கட் பண்ண உடனே ஜோவிக்குனால வலி பெண்ட் எடுக்க ஆரம்பிச்சிடும். வேற லெவல்ல கத்துவான். அப்படி கத்துறப்ப ஜோவிக்கு நல்லாவே தெரியுது இன்னமும் கொஞ்ச நேரம் நம்ம இங்க இருந்தோம் அப்படின்னா நம்ம கையில இருக்கிற மத்த எல்லா விரலையும் வெட்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற முள்ளு கம்பி எடுத்து சரட்டுன்னு டொர்னோ மேல வீசுவான். அப்படி வீசுறப்ப டொர்னோட கண்ணுல சரட்டுன்னு அது கீச்சிரும். அப்படி கீச்சினதுனால உருவான வடு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும், அதாவது டாம தேடி போற வரைக்கும் கூட அந்த டொரினோக்கு இருக்கும். அப்படி கீச்சின உடனே டொரினோவும் ஜோவியோட கையை விட்டுரும். அப்படி விட்ட உடனே ஜோவி இதுதான்டா டைம்னு சொல்லிட்டு அங்க இருந்து தெரிச்சு ஓடிடுவான். அங்க கூட வந்தவங்க பார்த்தீங்கன்னா நம்ம டொரினோவை பார்த்துட்டு டொரினோக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா அந்த ஒரு டைம்ல நம்ம டொரினோ செம்ம கடுப்போட ஜோவியோட ஒரு விரலை வெட்டினா பாத்தீங்களா, அந்த விரலை எடுத்து என்கிட்ட நீ வேலையை காமிச்சிட்டு போயிட்டல, என்னோட மோதிலே நீ பூரான போட்டு போயிட்டல, உன்னை என்னைக்கு இருந்தாலும் உன்னை தேடி கண்டுபிடிச்சு உன்னை போட்டு தள்ளியே திருவண்டான்னு சொல்லிட்டு அவனோட ஞாபகார்த்தமா செயினா மாத்தி அவன் கழுத்துல தொங்க போட்டுட்டு இருந்திருக்கான். அப்படி தொங்க போட்டு கிட்டத்தட்ட 20 வருடங்கள் கழித்து தான் இப்ப நம்ம டாம ஜோவின்றதை கண்டுபிடிச்சு இங்க அவன் வந்திருக்கான். இப்படிதான் அவருடைய பிளாஷ்பேக்கை பார்த்தீங்கன்னா ஜோவி அவருடைய குடும்பத்திட்ட சொல்லி முடிக்கிறாரு. இப்படி அவர் சொல்லி முடிச்சோடனே போலீஸ் அவர் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அடிப்பட்ட டொர்னோ தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துறாங்க. நெக்ஸ்ட் டொர்னோட கழுத்துல தூங்கிட்டு இருந்த ஃபிங்கர் எடுத்து டிஎன்ஏ டெஸ்டும் பண்ணி முடிச்சிடறாங்க. அப்படி பண்ணி முடிச்சதுல இது ஜோவியோட தான் அப்படின்னு கன்ஃபார்மும் பண்ணிடுறாங்க. சோ ஒன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணோன்னு ஜோவி அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு வர்றாங்க. அப்படி அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்த ஜோவி அவருடைய லாயர் வந்து பெயில் எடுத்து மறுபடியும் வீட்டுக்கே கூட்டு போயிறாரு. ஒன்ஸ் ஜோவி வீட்டுக்கு வந்தோடனே அவங்க வீட்டுக்கு ஒரு கால் வருது. ஜோவி அதை அட்டன் பண்ணி பேசவும் செய்றாரு. ஆப்போசிட் சைடுல இருந்து ஒரு குரல் கேக்குது. அந்த குரலை கேட்டோடனே ஜோவிக்குனாலும் பயங்கரமான ஒரு ஷாக் கிரியேட் ஆகுது. ஏன்னா ஆப்போசிட் சைடுல இருந்து பேசினது ரிச்சி. எஸ், நான் ரிச்சி பேசுறேன்னு ஆப்போசிட் சைடுல இருந்து சொன்ன உடனே ஜோவிக்குனாலும் வெறித்தனமான ஷாக்கு. ரிச்சி நீயா, நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா அப்படின்னு கேக்குறாப்ல. அதுக்கு ரிச்சி நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன், அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்குலாம் டைமே இல்ல, நீ உடனே புரூக்ளினுக்கு கிளம்பியோ, நான் உன்னை மீட் பண்ணும் அப்படின்னு சொல்றாப்ல. அதுக்கு ஜோவி டே டொர்னோ வேற இங்க இருக்காரா அப்படின்னு சொல்றான். அதுக்கு ரிச்சி டொரினோல ஒரு மேட்டரே கிடையாது, நீ உடனே இங்க கிளம்பிவா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றான். அதுக்கப்புறம் ஜோவிக்கு என்ன பண்றதுனே தெரியல, போலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கான். ஆனா அப்படி யோசிச்சுட்டு இருக்கப்பே ஜோவிக்கு மிட் நைட்ல ஒரு போன் காலும் வருது. அந்த போன் பண்றதே போலீஸ் பிராங்க் தான். அவர் ஜோவிட்ட ஹாஸ்பிட்டல்ல இந்த டொரினோவை யாரோ கொன்னுட்டாங்க. சோ 20 வருஷம் பழமையான இந்த கேஸை நீ க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா புரூக்ளின்ல போய் தான் க்ளோஸ் பண்ணி ஆகணும். சோ உடனே நீ புரூக்ளினுக்கு கிளம்பி போ அப்படின்னு சொல்றாப்ல. சோ ஜோவிக்கும் வேற வழியே இல்ல, எப்பனாலும் புரூக்ளின் போய் தான் ஆகணும். சோ அதனாலே புரூக்ளின் கிளம்பி போறான். கிளம்பி போறதோட மட்டும் இல்லாம லாஸ்டா ரிச்சியோட சேர்ந்து எந்த ஹோட்டல்ல கொள்ளையடிச்சானோ அதே ஹோட்டலுக்கு முன்னாடி போய் நிக்கவும் செய்றான். அதாவது கடைசியா மேன்சியை எந்த இடத்துல சீண்டிட்டு போனாங்களோ அதே இடத்துல போய் நிக்கிறான். அப்படி நிக்கிறப்ப ஒருத்தன் வந்து ஜோவி கையில ஒரு பேப்பரை கொடுத்துட்டு போறான். ஜோவியும் அந்த பேப்பரை பிரிச்சு பாக்குறான். அதுல ஒரு அட்ரஸ் அண்ட் டைம் எழுதிருக்கு. சோ அந்த டைமுக்கு அந்த அட்ரஸ்க்கு கரெக்டா ஜோவி போய் சேர்றான். அது ஒரு அபார்ட்மெண்ட் ஃபேக்டரி மாதிரி இருக்கு, அதுவும் பயங்கர டார்க்காவும் இருக்கு. அப்படி டார்க்கா இருக்க அந்த ஒரு இடத்துக்குள்ள தான் இப்ப ஜோவி நடந்து போயிட்டு இருக்கான். அப்படி போயிட்டு இருக்கப்பே ஜோவி அப்படின்னு ஒரு சத்தமும் கேக்குது. அந்த சத்தம் கேட்டுன்னு ஜோவி பயங்கர ஃபாஸ்டா முன்னாடி ஓடுறான். ஓடிட்டு ஒரு இடத்துல நின்று மேல நிமிந்து பாக்குறான். பார்த்தா அந்த இடத்துல ரிச்சி அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கான். அதுவும் 2 கால்களும் இல்லாம 2 கைகளும் இல்லாம வெறும் உடம்போட அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கான். அவனோட உடம்புல பார்த்தா எக்கச்சக்கமான இடங்கள் அடிச்சதுக்குரிய தடங்களும் இருக்கு, அங்கங்க கீறல்களும் இருக்கு. அந்த ஒரு கோலத்தை பார்த்தோன்னே ஜோவிக்குனால அழுகே நிப்பாட்டவே முடியல. என்னடா ரிச்சி இப்படி தொங்கிட்டு இருக்கா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு ரிச்சி, ஒரு நாள் 2 நாள்ல ஜோவி, கடைசி 20 வருஷமா நான் இப்படிதான் தொங்கிட்டு இருக்கேன். உன்னை கண்டுபிடிச்சு இங்க கூட்டு வர வரைக்கும் என்னை இப்படிதான் கொடுமைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க. என்ன கொன்றுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாலும் கொல்ல மாட்டானுங்க. கடைசியா நீ தான் வந்து எனக்கு இப்ப விடுதலை வாங்கி தர போற, ப்ளீஸ் என்ன கொல்ல சொல்லு அப்படின்னு கேக்குறான். அப்படி சொன்ன உடனே பேக் சைடுல இருந்து ஒரு சவுண்ட் வருது. அந்த வாய்ஸ்ல வாவ் என்ன எமோஷனலான ஒரு கான்வர்சேஷன், செம்மையா இருக்குல்ல அப்படின்னு சொல்றான். அப்படி சொல்லிக்கிட்டே ஜோவிக்கு முன்னாடி வந்து நின்னு எவ்வளவு பெரிய வேலையை பார்த்துட்டு போயிட்டேன், நீங்க 2 பேரும் அன்னைக்கு செஞ்ச அந்த ஒரு வேலையால என்னோட டோட்டல் இமேஜே ஸ்பாயில் ஆயிடுச்சு. அது வரைக்கும் என்ன பார்த்து பயந்துட்டு இருந்த எல்லாரும் 2 சின்ன பையன்கிட்ட பேக பறி கொடுத்த ஆள் தான்டா நீ அப்படின்னு சொல்லிட்டு கை கூப்பி சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கடுத்து என்ன எவனும் கேங்ஸ்டாவே மதிக்க மாட்டேன்ட்டானுங்க. உங்க 2 பேரை கொண்டு போட்டாச்சு இதை ப்ரூவ் பண்ணலான்னு பார்த்தா நீ தப்பிச்சு போயிட்ட, உன்னை கண்டுபிடிக்கிறதுக்கே இத்தனை வருஷம் ஆயிடுச்சுல. சோ இப்ப அதற்கான பலனை நீ அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டம்முன்னு ஜோவியோட மண்டல ஒரு கட்டையை வச்சு அடிச்சிடறான். ஜோவியும் கீழே விழுக்குறான். அப்படி விழுந்த ஜோவியும் கட்டி தொங்க விட்டுறாங்க. அதுவும் ரிச்சி எப்படி தொங்கிட்டு இருக்கானோ அதே மாதிரியே தொங்க விடுறாங்க. அடுத்தது என்ன, ஜோவியோட கைகால்கள் அறுக்கிறது தானே. சோ அதுக்காக மேன்சி பாத்தீங்கன்னா மெஷின் ரொம்ப இருக்கும் பாத்தீங்களா, அதை எடுத்துட்டு ஜோவிக்கு பக்கத்துல வர்றான். அப்படி வர்றப்பே இன்னொரு விஷயத்தையும் சொல்றான், நான் ஒன்ன மட்டும் கொள்வேன்னு நினைச்சேன், உன் ஃபேமிலியே மொத்தம் அழிக்க தாண்டா போறேன் அப்படின்னு சொல்றான். அதை கேட்டோன்னே நம்ம ஜோவிக்குனால வேற லெவல்ல கோவம் வந்துருது. சோ பக்கத்துல வந்த மேன்சி கையில வச்சு இந்த ரம்பத்தை சத்துன்னு எத்துறான். அப்படி எத்துன உடனே அந்த ரம்ப மேன்சியோட கழுத்துல பட்டு கழுத்து 2ஆ துண்டாயிருது. சோ ஃபைனலா இந்த கதையும் எண்ட் ஆகுது. சோ இதுதான் பாத்தீங்கன்னா லியோ படத்தோட கதையா இருக்கலாம்னு சொல்லிட்டு எக்கச்சக்க பேர் சொல்லிட்டு இருக்காங்க. லியோ படத்தோட ட்ரெய்லரை பாக்குறப்ப இந்த படத்தோட கதையில இருந்து எக்கச்சக்கமான சீன்ஸ் வர்ற மாதிரி தான் இருக்கு. மேபி அதுல இருந்து சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்ஸ் வேணா லியோ படத்துல பண்ணிருக்கலாம். அதாவது பிளாஷ்பேக் சீனை மாடிஃபை பண்ணிருக்கலாம். மேபி பிளாஷ்பேக்ல விஜய் அண்டர் கவர் போலீஸ் ஆபீசராவும் வரலாம், இல்லாட்டினா எண்டிங்ல ஒரு சின்ன ட்விஸ்ட் வைக்கணும்ன்றதுக்காக 2 ஆக்ட் அப்படின்ற மாதிரி கூட அவங்க கொண்டு வரலாம். அதாவது 2 விஜய் இருக்கிற மாதிரி கூட அவங்க கொண்டு வரலாம். ஆனா லியோ படத்தோட பேஸ் கதை அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது மேக்ஸிமம் இந்த ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸா இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப ரொம்ப அதிகம்.
ஆரம்பிக்கும். சோ இந்த கதை பத்தின உங்களுடைய கருத்தை கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. ஓகே, அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. Until then, டாடா, பை பை, see you. see you.